பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க பரணி. பிரகாஷ்ண்ணா நீங்க அப்டேட் சொல்லுங்க, நான் வரேண்ணா. ஓகே சும்மா ப்ரோ கேக்குதா? அப்டேட் ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட்டோட சொல்லிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரும் அப்டேட். அதை பத்தி எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசி கேட்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ். அகண்டா 2 அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த தாண்டவம் அப்படிங்கிற சாங் வந்து November 14th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. கவினோட மாஸ்க், அந்த மாஸ்க் படத்துல இருந்து ட்ரெய்லர் நாளைக்கு மதியம் 2:07 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புது போஸ்டர் ஆண்ட்ரியா வெர்சஸ் கவின் வந்திருக்கு. அடுத்தது அங்கம்மாள். அங்கம்மாள் படத்துல இருந்து இன்னைக்கு வந்து புது டீசர் ஒன்று வந்து விட்டுருந்தாங்க. அது எப்படி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிற சொல்லுங்க. மாஸ்க் படத்துடைய ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்குது. அது வந்து லேடி ஆண்டாள் காலேஜ் நடக்குது. அடுத்தது வந்து இந்த டக்கர் படத்தோட காம்போ, அதாவது கப்பல் படம் எடுத்த அந்த டைரக்டர், அவரும் சித்தார்த்தும் சேர்ந்து கப்பல் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாங்க. கார்த்திக் ஜி கிறிஸ் அப்படிங்கிற டைரக்டர். இப்போ அதே காம்பினேஷன்ல அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரவுடி அண்ட் கோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை இந்த டக்கர் படத்தை தயாரிச்ச பேஷன் ஸ்டுடியோஸே தயாரிக்கிறாங்க. அடி அலையே அப்படிங்கிற பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோட பிடிஎஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. ஒரு 4 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலன்னா பாருங்க, நல்லா இருந்துச்சு. அதை பத்தியும் பேசுவோம். அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து அந்த படத்துடைய ஹீரோ ஆர்ஜே விஜய்க்கு பர்த்டே விஷஸ் போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி போன வாரமே வந்த அந்த தோட்டம் படத்துடைய இது வந்து இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி வந்து நேற்று வந்து ரசிக்கிட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், அதான் இன்னைக்கு சொல்றேன். அடுத்தது மாண்புமிகு பறை அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து திரையிடுறதுக்கு வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம் கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கு. ஹார்டின் அப்படின்னு படம், அந்த படத்துல இருந்து கேரக்டர் போஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த ஹீரோயின் பேரு எனக்கு வாசிக்க தெரியல, நீங்களே வாசிக்கங்க. அந்த அவங்க கேரக்டருக்கு சாதனா அப்படியே, ஹீரோயின் பேரு எனக்கு வாசிக்க தெரியல, இமையாவா அப்படின்னு தெரியல, இமையா அப்படின்னு போய் நான் படிச்சுக்கிறேன். சிக்கிரி சிக்கிரி அப்படின்னு சொல்லி இந்த பெட்டி படத்துல இருந்து பாட்டு விட்டு இருந்தாங்களா, தமிழ் வருஷம் நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது. கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தமிழ் வருஷம் இன்னைக்கு வீடியோ விட்டுருக்காங்க. ஏஆர் அமீன், ஏஆர் ரமனோட பையன், அவர் தான் வந்து இந்த பாட்டை தமிழ் வருஷம் பாடியிருக்காரு. விவேக் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் வேற ஏதாவது அப்டேட், பெரிய அப்டேட் விட்டு போயிருந்தா சொல்லுங்க. ஜனநாயகன் படத்துடைய யூஎஸ் ரிலீஸ் வந்து பிரைம் மீடியா ரிலீஸ் பண்றாங்க. பிரைம் மீடியா, நர்மதா மீடியா, இவங்க 2 பேர் ரிலீஸ் பண்றாங்க. ஜனவரி 8 பிரீமியர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது நான் அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அந்த குளோபல் டாட்டர் ராஜமௌலி படத்துக்கு ஒரு வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க மகேஷ் பாபு. இந்த ப்ரமோஷன் அந்த ஈவெண்ட் வந்து November 15th வந்து லைவ்ல வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வருது. ஆனா அதுக்கான ஒரு ப்ரோமோ மாதிரி மகேஷ் பாபு வந்து பேசும்போது ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. இப்பதான் அது வந்து இப்பதான் வந்துச்சு, பார்த்தேன், ஆனா ஷேர் பண்ணல, பிஸியில மறந்துட்டேன். அப்புறம் வெள்ளக்குதிரைன்னு ஒரு படத்தோட ட்ரெய்லரும், அப்புறம் மிடில் கிளாஸோட ட்ரெய்லர் வந்து November 11th அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தது. சூப்பர், ரைட், ஓகே. அடுத்தது அவ்வளவுதான் ப்ரோ இன்னைக்கு பெருசா. ஓகே, சரி. உங்களுக்கு இந்த ஜனநாயக படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள்கிட்ட சுகன் இருந்து ஆரம்பம் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங் வந்து என்னன்னா பீட்ஸாகவும் சரி, விஷுவலாகவும் சரி சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக. நான் நிஜமாவே எதிர்பார்க்கல இந்த மாதிரி வினோத் கிட்ட இருந்து இந்த மாதிரி நல்ல விஷுவல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்தது. சாங்குக்கு ஒரு செலிப்ரேஷன் சாங்குக்கு சொல்கிறேன். ஸோ சாங்காக வந்து என்னன்னா நல்லா இருந்தது. தேட்டரில் நல்லா எல்லாருக்கும் வந்து என்னன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான சாங்காக இருக்கும். நான் ஒரு மாதிரி ஃபோக்கி நம்பராக அவரோட அந்த ட்ரேட்மார்க் இன்ட்ரோ சாங்ஸ் இருக்கும்ல விஜய் சாருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஃபோக்கான சாங், பயங்கரமான சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஈவன் அனிருத் வந்து என்னன்னா விஜய் சாருக்கான ஒர்க் இதுக்கு முன்னாடி அப்படி கொடுத்துருக்காரா, ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். பட் கம்பேரிட்டிவ்லி இது ஒரு செலிப்ரேஷன் சாங்ன்ற மூடில் இருக்கிறதுனால இதுவுமே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மற்றபடி விஷுவல் சூப்பராக இருந்தது, டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. உங்களோட ஃபேவரட் ஒருத்தர் இருக்காங்களா உள்ள இருக்காங்களா, அவங்களுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதர்வைஸ் சாங்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் அஜித் பல்தான். சிவன் சொல்லியாச்சா? சிவன் சொல்லியாச்சு. சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க.
சுகுமார் ப்ரோ இல்ல போல இருக்கு. அஜித் பல்டான் நீங்க சொல்லிருங்க. ஏங்க இருங்க, மணிமேகலை வந்திருக்காங்க. சொன்னா அந்த ஸ்பீக்கர் கொடுத்தேன், கேட்டிருந்தாங்க. மணிமேகலை ஹலோ ஹலோ, வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு எல்லார்ட்டையும் பேசி. நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் வந்துருக்கீங்க, என்ன ஸ்பெஷல்? ஆமா, சுகுமார் கிட்ட தான் ஒரு சண்டை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் எங்க எங்க உலக நாயகன் பத்தி நடக்கவே நடக்காது. அதான் ட்வீட் போட்டுட்டே இருப்பாரு. இப்போ வந்துச்சே எங்க உலக நாயகனோட இது அறிவிப்பு. அதை பத்தி ஏதாவது கருத்து சொன்னாரா? நான் எதுவும் கவனிக்கல, அதனால கேட்கலான்னு வந்தேன். எதுங்க, நான் இப்பயும் சொல்றேங்க, நான் வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன்ல நடக்கிறதுலாம் வந்து ஒரு விஷயம் கிடையாதுன்றதான் அன்னைக்கு அஜித் பல்டான் கிட்டே சொன்னேன். ஹலோ ஹலோ அவங்க ஹலோ, சேர்ந்து நடிச்சா நீங்க அப்புறம் என்ன சண்டை போடுங்க. சூப்பர் ஸ்டாருக்கே பணம் கொடுத்து படம் நடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். பெரிய விஷயம் கிடையாதா? நீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட நான் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். சரி வேண்டாம் விடுங்க, நம்ம அதை பற்றி பேச வேணாம், பெருசா கொண்டு போவேனா. யாருக்கு யார் வேணா ப்ரொடியூஸ் பண்ணலாங்க. சிம்பிள். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 200 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க கூட வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்கலாம். யார் வேணா பண்ணலாம். அது ஒரு இதுதான். ஏங்க, அது ஓகேங்க. ஆனா நீங்க இரு துருவமா இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளா ரெண்டு பேரும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க இணையறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சொல்றேன், அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே ஸ்கிரீன்ல இணையறது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டம். அது இணைஞ்சா அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைல் ஸ்டோனா அமையும் தமிழ் சினிமாக்கே. அதுக்கான சாத்தியம் வந்து அவர் வரலாம், கெஸ்ட் ரோல்ல கூட வரலாம். ரெண்டு பேரும் ஒரே கெஸ்ட் ரோல் பண்ண மாட்டாருங்க. கமல் மோஸ்ட்லி பண்றது ரொம்ப கஷ்டங்க. நான் இப்பயும் சொல்றேன். வேற யார் படத்துல பண்றது வேற, ரஜினி படத்துல பண்றது வேற. எங்க உலக நாயகனை பத்தி பார்த்து பேசுங்க. எதுவுமே நடக்காது அப்படின்னா நீங்க வந்து அட நான் என்னங்க நடக்காது? நேத்து கூட உலக நாயகனுக்கு ஃபேவரா தாங்க பேசினேன் நானு. அப்படியா? நேத்து கூட அவர் பர்த்டேக்கு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கேட்கல. சரி இருங்க, என் பேஜ் போய் பாருங்க. உலகநாயகன் பத்தி ஒரு நெகட்டிவிட்டி இருந்தா நீங்க எடுத்துட்டு வந்து இங்க சண்டை போடலாம். இன்னொன்னு, இந்த நாயகன் படத்துக்கு வந்து ரீரிலீஸ்க்கு நான் நிறைய எழுதி போட்டேன். அதெல்லாம் நீங்க பாக்கல. அப்பெல்லாம் எங்க போனீங்கன்னு தெரியல. நான் வந்து உலகநாயகன் பத்தி பேசும்போதெல்லாம் நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் இப்பயும் வந்து அவர் உலகநாயகன் தான் கூப்பிடுறேன். நான் வந்து கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். எனக்கு அவரை பிடிக்காதுன்னா நான் உலகநாயகன் சொல்லி தான் வந்து இப்பயும் பேசுறேன். ஏன்னா அவர் உண்மையிலேயே வந்து அதுக்கு அந்த பேருக்கான இது அப்ப எப்போ வாங்கிட்டாருன்றதுக்காக தான் ஆண்டவர்னு சொல்லுவேன், உலகநாயகன் சொல்லுவேன். என்ன பேர் வேணா அவர் சொல்லி கூப்பிடலாம். சினிமான்னு கூட சொல்லுவோம் அவர் பேரு. அந்த மாதிரி வச்சு சொல்லலாம். சரி சரி, ரொம்ப சீரியஸா பதில் சொல்லாதீங்க. நான் ஒரு இல்லங்க சொல்றேன், சீரியஸா இல்ல, நான் இதுவா சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் பிடிக்கிற ஒருத்தர். இப்போ எனக்கு எனக்கு சிலம்பரசன் ரொம்ப பிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்பேஸ்ல எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் படமே ஷூட்டிங்கே போக மாட்டாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அது நான் டெய்லியும் வந்து ஒரு வாட்டியாச்சும் பேசிடுவேன் அதை பத்தி. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டு எதனா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவர் பண்ண அந்த ஃபெயிலியர் என்னால அக்செப்ட் பண்ணிக்க. ஏன்னா அவருக்கு சினிமா பத்தி தெரியாம ஒரு ஃபிளாப் கொடுத்தாருன்னா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளவு தெரிஞ்ச ஒருத்தரால வந்து ஒரு இதுவெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிட்டாரு. இல்லங்க, இந்தியன் 2 அப்பவும் சரி, தக் லைஃப் அப்பவும் சரி எனக்கு அந்த வருத்தம் இருந்தது. அதனால அது பேசினேன். பட் என்னதான் வருத்தம் இருந்தாலும் அவர் பண்ணது இல்லைன்னு ஆயிடாது. அவர் பண்ணதுக்கு மேல அவரோட இது பிரகாஷ் நேத்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, உலக சினிமால யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு. அவர் பத்தி நான் எதுவுமே பேசுறதுக்கு இல்ல. 2 பேரும் சேர்ந்து நடிச்சா நான் என்னங்க பார்க்க மாட்டேன்னு வீட்டுல உட்கார போறேன். சேர்ந்து நடிச்சா வந்து எனக்கும் தாங்க வந்து அது ஒரு சினிமா இத்தனை வருஷமா பாக்குறேன்னா எனக்கும் தாங்க அது வந்து சந்தோஷம். நான் இல்லன்னு என் மனசுக்குள்ள நான் வந்து ஃபால்ஸ் ஹோப் கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் வந்து அந்த ஆசையோட இருந்துட்டேன்னு வச்சுங்களேன், அது நடக்கலன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு எனக்கு. நான் வந்து உதாரணத்துக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இது நடக்கும், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடக்கும். இப்போ வெங்கட் பிரபு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல தளபதி சேர்த்து வச்சு நடிக்க போறான்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு போட்டோ வந்தது அந்த மங்காத்தா பீரியட்ல, இவருக்கு வாட்ச் கட்டி விடுற மாதிரி வந்துட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த டைம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஓப்புல எவ்வளவு நாள் நான் சுத்திட்டு இருந்தேன் எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் திரும்பி ஃபேன்ஸ் ட்ரோல், அதுக்கப்புறமா வந்து அதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு தான் ஆச்சு. ஆனா போப்பா, நீ என்னப்பா இவங்க எப்பப்பா சேர்ந்து நடிப்பாங்க, அந்த மாதிரி தான் எதுவும் எனக்கு ஆசை வளர்த்துக்க விரும்பல. நான் தேவையில்லாம வந்து மைண்ட்ல வந்துட்டு ஒரு அபிஷியல் அப்டேட் வந்தா நான் சந்தோஷப்படுவேன் ரொம்ப, சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா.
இல்ல இல்ல ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் அது எல்லாம் பண்றது ஓகே. பண்றது ஆனா வந்துட்டு நான் எனக்கு இன்னும் ஒரே வந்து ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு ப்ரொடியூசருங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அது வந்து நீங்க வந்து எவ்வளவு பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு காணாம போயிருக்காங்க. அது இப்ப நீங்க உங்ககிட்ட எத்தனை கோடி வேணா இருக்கலாம். அது நீங்க தப்பான படம் தேர்ந்தெடுத்து நிறைய நஷ்டமாயி அந்த மாதிரி போன தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும்னு சொல்றேன். நீங்க ஒரு தயாரிப்பாளரை இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரோல் பண்ற உலகத்துல நீங்க ஏங்க வந்து இயங்குறது வந்து இல்லங்க, பெரிய விஷயம். நான் அதுதான் நான் சொல்றேன். இந்த இணைப்பே வந்துட்டு பெரிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதோட எனக்கு என்னோட சந்தோஷம், எனக்கு என்னோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அது இதோட நிறுத்திக்க விரும்பல. நான் வந்து நான் எப்படி சில சொல்லுவாங்க அடக்கி வாசிக்கிறேன்னு, அது நடக்கட்டும். அப்போ வந்து நம்ம வந்து உண்மையாலே வந்து வெளிப்படுத்தலாம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க வேற ஆசை காட்டு போடுறீங்க, கெஸ்ட் ரோல் பண்ணா நல்லா இருக்கும். என்னால வந்து பண்ணா சந்தோஷம், பண்ணலன்னா அதுல திரும்பி ஏமாற சொல்றீங்களா? இல்ல இல்ல நம்மளா நானா ஒரு அசீவ் பண்ணி நினைக்கிறேன் என்னால போக நடக்கலாம் இல்லையா முடியலங்க. அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் இல்லங்க, இணையறதே பெரிய நடக்கலான்ற ஒரு ஆசை, நடக்கலான்ற ஒரு இது வந்து அசம்ஷன் வேணானே எனக்கு முடிவு ஆயிடுச்சு. நான் நிறைய படத்துல அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த படத்துலயே வந்துட்டு லியோ படத்துல கமல் வருவாரு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா வாய்ஸ் மட்டும் வந்துச்சு. எனக்கு அவர் வந்து ஸ்கிரீன்ல வருவாருன்னு நான் வந்து அது எல்சியு ஸ்கிரீன்ல கண்டிப்பா வருவாருன்னு நான் இது பண்ணும்போது வாய்ஸ் மட்டும் வரும்போது அது ஒரு ஏமாற்றம் தானே. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஏமாற்றம் வருது இல்ல எல்லாருக்குமே. அது எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறனால தான். இதுல வந்துட்டு தோனி வருவார், கோட்டு படத்துல தோனி வருவார்னு சொன்னாங்க. நானுமே இந்த கண்டிப்பா தோனி வந்துருவார் போல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் பத்தி காட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் ஸ்கிரீன்ல வராரு, இதுல வரல, படத்துல வரல. அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு காட்டும்போது இதெல்லாம் வந்து சினிமாவோட ஒரு உச்சத்துக்கு சரி, போயிட்டு சுமார் நம்ம ப்ரோ. வந்து ஒரு சுமார் ப்ரோ, ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். இன்னைக்கு ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சீன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் இல்ல கடைசியா ப்ரோ, இதை அவங்க பேசுங்க. வந்து கேட்டனால சொல்றேன் ப்ரோ. இல்ல ஓகே, அதான் அதை சிம்பிளா முடிச்சிருங்க. நீங்க நீங்க ஆனா அப்படியே பிரகாஷ் ப்ரோ, அதான் அதான் பிரகாஷ் இங்க பாருங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் நீங்க பேசுற டாபிக் சம்பந்தம் இல்லதான். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் உங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆமா, ஏதோ கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு உங்க குட்டி பையனோட எல்லாம் போட்டோ போட்டிருந்தீங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்க குட்டி பையனோட எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்களாட்டுக்கு. ஆமா ஆமா, ட்ரெயின் சூட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஆமா, அதே நான் சொல்றதுக்கு இவ்வளவு சீரியஸா பதில் சொல்றாரு சுகுமார். பரவாயில்ல. ஆனா இல்ல, ஆனா அது நீங்க என்னன்னா இந்த இப்ப பாயிண்ட் பேசுறதுக்கு இல்லைன்னா இப்ப டைட்டில் போட்டதுங்கிறதுக்காக நான் அவரை நிப்பாட்டுங்க தவிர, டைட்டில் வந்து ஜனநாயகம் போட்டுருக்கோம். இப்ப பெரிய படம், பெரிய படத்துல ஃபர்ஸ்ட் சீன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நிறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதை பத்தி நிறைய பேர் கேட்கணும், பேசணும். ஓகே அதுக்காக ஓகே தான் ஓகே நிப்பாட்டுங்க ஓகே தவிர வேற பேசுங்க ஒண்ணும் இல்ல. பேசுங்க. நம்ம இதை பத்தி வேணா கடைசியா பேசலாம். இது சும்மா போட்ட கேள்வி கேட்கறது, அவர் ஏற்கனவே அன்னைக்கு அன்னைக்கு சுந்தர்சி படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே சுந்தர்சி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு போல இருக்கு. அதை ஒருத்தர் டிஎம் பண்ணி இதை அவர்கிட்ட கேளுங்க, நான் ஸ்பீக்கர் வரமாட்டேன், நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது அப்புறமேட்டு கேட்டுக்கலாம், அதெல்லாம் இப்ப கடைசியா கேட்டுக்கலாம். ஆனா நீங்க நான் இப்ப கீழே போறேன். நீங்க ஆனா கடைசியா அவர்கிட்ட கேளுங்க. நீங்க 200 கோடி இருந்தா ப்ரொடியூசர் ஆகலாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த பாயிண்ட மாத்திக்க சொல்லுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ரைட், ஓகே, கடைசியா அவர்கிட்ட கேட்கறேன். சரி, சுகுமார் ப்ரோ உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிங்க. அவர் சொல்லிட்டாரு, இவரு சுகன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அது மற்ற எல்லாத்தையும் கேட்போம். சுகுமார் ப்ரோ எதுவும் பேசுறீங்களா, பேசலையா? ப்ரோ இப்பதான் நீங்க பேசுறது கேக்குது, பேசுங்க. என்னது ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி சொல்லிட்டு ஏன் நான் கடைசியா ஜனநாயகன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிங்கிளை பத்தி சொல்லுங்கிற என்னதுன்னு கேக்குறீங்க, சொல்லுங்க. எல்லாரும் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ட்விட்டர் பக்காயிர போகுது. ஏன்னா இப்பதான் சுகன் சொல்லிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வரல மகேஷ் ப்ரோ கேட்கற 2K கிட்ஸா ஜென்ஜி கிட்ஸோ அது தலைமை தலைவர் நீங்க அவர்கிட்ட கேட்போம். மகேஷ் நீங்க ப்ரோ சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுவாரு. சரி, நானே சொல்லிடுறேன். பிரகாஷ் bro, கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மகேஷ் ப்ரோ போவோம், அப்புறம் இல்ல, எஸ்என் எனக்கு அப்புறம் கமல். சாங் எப்படி இருக்கு, சாங் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிலாம் பார்க்க தோணல. அவரு அந்த அவரோட டான்ஸ், அந்த கலர்ஃபுல் விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா அவர் பாட்டு எல்லா பாட்டுமே வந்து ஹிட் ஆயிடும் தான். அது டிஃபால்ட்டாவே இந்த பாட்டு வந்து ஹிட்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் பார்த்தேனே. நான் வந்து இது நல்லா இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காதுன்ற ஒரு இந்த இதுலயே பார்க்கல, ரிவ்யூ பண்ணணுன்ற மைண்ட் செட்லயும் பார்க்கல, ஜாலியா பார்க்கணும்னு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது, சிம்பிளா சொல்ல போனோம்னா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி கேட்டேன், மொத்தம் 3 வாட்டி கேட்டேன் அந்த பாட்டை. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த லிரிக்ஸ் இப்படி இருக்கலாம், இந்த இது இப்படி இருக்கலாம், பீட் இப்படி இருக்கலாம் அப்படிலாம் போத்தோம்ல. எனக்கு வந்து கேட்கறதுக்கு ஜாலியா
அந்த பாட்டு கண்டிப்பா வந்து விஷுவலா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆடியோவா கேட்கும் போதே எனக்கு நல்லா தான் இருக்கு. இப்போ கூட கார்ல கிளம்ப போறேன், அந்த பாட்டு போட்டு தான் போக போறேன். சூப்பர். அடுத்து மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. பிரகாஷ் இப்பதான் நான் கரெக்டா ஃப்ரெஷ்ஷாக கேட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஒரு ரங்கோலி தீம்ல ஸ்டார்டிங்லேயே அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறது, ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் செம கலர்ஃபுல்லாக இருக்கு. அதுவும் அப்புறம் தளபதி என்ட்ரோ வந்தனையுமே மாஸ், அவருடைய கரிஷ்மா, அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவர் அதான் இந்த படத்துக்கு அப்புறம் எப்போ மறுபடியும் நடிப்பாருன்னு தெரியல. அதை பார்க்கும்போதே மிஸ் ஆகுது. அவர் வந்தனையுமே ஒரு பிரைட்னஸ், இன்னும் அது ஆல்ரெடி கலர்ஃபுல் சாங்கு, அதில் இன்னும் கலர்ஃபுல்லாக தெரிகிறாரு அவர். அதனால் செம்மையாக இருந்தது பாட்டு. பீட்ஸ் எல்லாமே, லிரிக்ஸும் நல்லா இருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பாட்டு, 3 நிமிஷம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இந்த ஒரு ஹூக் ஸ்டெப்பு போட்டதும் சரி, அப்புறம் கடைசியில் இவங்க மம்தா பைஜுவும் மமிதா பைஜுவும் டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, பூஜா ஹெக்டே, ஆமாம், அவங்க 3 பேர் பண்ணுற அந்த சேர்ந்து பண்ணுற ஹூக் ஸ்டெப்பும் செம ஃபினிஷிங் செம்மையாக இருந்தது. லிரிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சிலதுக்கு 1 2 வாட்டி கேட்டேன் நான். சில லிரிக்ஸ் எனக்கு புரியல, பட் கேட்க கேட்க இதுவாகிடும் நினைக்கிறேன், செட் ஆகிரும்னு நினைக்கிறேன். நல்ல வைபாக தான் இருக்குது சாங். அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே அவருடைய படத்துடைய அந்த டைட்டில் ரெஃபரன்ஸில் கடை போர்டெல்லாம் வச்சுருந்தது. அங்கங்கே அந்த இது மாதிரி ஒரு ட்ரிபியூட் மாதிரி, அவருடைய கரியர் ட்ரிபியூட் மாதிரி கொடுத்தது. அப்புறம் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கும் வர அந்த லிரிக்ஸில் வர மெசேஜஸ்ஸு, அது எல்லாமே ஒரு மாதிரி பேக்கேஜ்டாக நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே கலந்து பண்ண மாதிரி இருந்ததுனால, ஐ மீன் எல்லா ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வினோத்துக்கிட்ட இப்போ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகுது. நல்ல அவர் அந்த மீட்டரில் தான் போகிறாரு போல் அப்படின்னு இந்த பாட்டிலேயே தெரியுது. நல்ல படத்துலேயும் அந்த மீட்டர் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பாட்டு. தண்ணி ஒரு நேத்து ஒரு பேர் தெரியலன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு பேர் ஞாபகம் இல்ல வரல சுகன், அப்படின்றீங்க. அதுக்கு தான் கவுண்டர் என்னையா வச்சிருக்கேன். சுகனா? சுகன் வாய்ஸ் மாதிரியே இல்லையே, சொல்லு சுகன். கோல்டு நான் வேற Cold ஆ? Okay. நேத்து ஒரு பேர் இல்லையே, நான் அவங்க பரணி தான் யாருன்னு mimicry தெரியாதுன்றீங்க. பண்றாப்லையோன்னு நேத்து ஒரு நினைச்சிட்டு பேர் இருக்கேன் நானு. ஞாபகம் இல்லைன்றீங்க. இல்ல, தன்னை 2K என்று நிரூபிக்க மமிதா பைஜு பெயரை சொல்லி நம்ம தலைவியின் பூஜா ஹெக்டே பெயரை மறந்த மகேஷ் ப்ரோ. இல்லை, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. வயசாகுதுல, என்ன பண்றது? அப்புறம் ஞாபகம் மருதி ஆரம்பிக்குது இப்போ. இதுல 2K வேற சொல்றது. ஓகே, அடுத்த ஆள் பாட்டுக்கு சொல்லுங்க. எடிட் பண்ணிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. நானா ப்ரோ? சரி, நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து வேற. அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் Jan 9 வந்தது. அப்ப பார்க்கும்போதே ஒரு பக்கா இன்ட்ரோ சாங் மெட்டீரியல் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று 2 நாளா அந்த போஸ்டர் பார்க்கும்போதும் நான் அந்த வைப்ல தான், அந்த பழைய ஓஜி இன்ட்ரோ சாங்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இது இன்ட்ரோ சாங் மாதிரி போகுது. எனக்கு இந்த பழைய அந்த விசில் மோடு சாங் மோட்லயே போச்சு. ஒரு மாதிரி லிரிக்ஸ் எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல வந்து பூஜா வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது இன்ட்ரோ சாங் கிடையாது, என் கிரெடிட்ல வர சாங். இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாங்க, அந்த ட்ரிபியூட் கொடுக்குற சாங். ஸோ அப்பவே அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் கேட்கும்போது அந்த விஷுவலா பார்க்கும் போதே எல்லாமே அந்த 3 நிமிஷ பாட்டுல மொத்தமாவே வந்து எல்லா அண்ணாவோட எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ், அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாமே அது ஒவ்வொரு மாதிரி கனெக்ட் ஆக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் தென் அந்த ஒன்று போட்டிருந்தாங்க, எல்லாம் அனிருத் வந்து எண்ட்ல கேட்குற மாதிரி ஒன் லாஸ்ட் டைம்னு கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்லி அந்த லாஸ்ட் 1 மினிட் சிங்கிள் ஷாட் ஸ்டெப் வந்து தேட்டர்ல அந்த படம் முடியும் போது என் கிரெடிட் வரப்போகுது. ஸோ அந்த ஸ்டெப்பு அவரோட மேஜர் ப்ளஸ் ஆன அந்த டான்ஸ் உடைய அவரோட சினிமா கேரியரோட எண்ட் அந்த டான்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து படத்துல வர லாஸ்ட் சாங், அது பார்த்தாவே தெரியுது. So எனக்கு அந்த இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். இந்த சாங் வைப்ல இல்ல, பட் அந்த பெர்ஃபெக்ட் ட்ரிபியூட்டுக்கான சாங். அண்ட் தென் வினோத்துக்கிட்ட இருந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஆல்ரெடி நான் பயந்துட்டு இருந்தது தெரியும். பட் எனக்கு அந்த டீசர் ஒன்று விட்டா கிளிம்ஸ், ஸோ அதுலயே வந்து தலைவன் மாஸ் வைக்க முடியும்னு சொல்லிட்டான். இதுல கலர்ஃபுல்லா எவ்வளவு கிராண்டியரா என்னால பண்ண முடியுமோ நான் பண்றேன், என்னாலையும் ட்ரிபியூட் கொடுக்க முடியும், என்னாலேயே நான் வந்து வினோத் தான், என்னாலேயே அட்லியா மாற முடியும்னு அதை ப்ரூவ் பண்றாரு. ஸோ நோ கோ பேக். அடுத்து யாருப்பா பேசுங்க.
அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, செகண்ட் டைம் பார்க்கும்போது, அப்புறம் தேர்ட் டைம் எல்லாம் போட்டு போகும்போது தலைவியோட போட்டோ வந்துச்சு. இந்த தலையை போட்டோ போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தலையை பார்க்கும்போது, அப்பா ஏம்மா நீ எந்த பாட்டுல பாடினாலும் நீ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறியாம்மா, யாருமா நீ இந்த ஆறா ஆறான்னு சொல்லி ஹீரோவுக்கு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு இப்படி ஒரு ஆறாவோ, இப்படி ஒரு கிளான்ஸோ, இப்படி ஒரு ஒரு அட்ராக்டிவ் இருக்கிற ஹீரோயின் இந்த டைம்ல யாரும் இல்லை. இப்போ அந்த டைம்ல வேணா இருக்கலாம். இவங்க ஆடினாவே அந்த பாட்டுக்கு தனி வைப்பு தான், தனி இதுதான். ஆனா கூட ஒண்ணு ஆடிச்சு, மமிதா அதுக்கு அளவும் வரல, மேட்ச் பண்ண தெரியல. சொல்றாங்க. யாரு சொல்ற மமிதா? நான் இங்க பாரு, இவங்க 2 பேர் அங்க மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருந்தாங்க. சைடுல இருந்த மோனிஷா கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு. இதால ஒண்ணும் மேட்ச் பண்ண முடியல. தலைவியும் தலைவனும் தான் பயங்கரம். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு டான்ஸ் நம்பர் வச்சா பயங்கரமா இருக்கும். பார்ப்போம், வெயிட்டிங். எனக்கு ஒரே ஒரு இது, அந்த கடைசி அந்த ஒரு இது மாதிரி ரங்கோலி அந்த இதுல காட்டுறாங்களா, அதுல ஒரு எழுத்து மாதிரி வருதுல்ல, அது என்ன எழுத்து? எந்த இடத்துலனா? கடைசியா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அந்த ரங்கோலி கோலம் மாதிரியே இருக்கும், அதுல ஒன்லி ஒரே லெட்டர் மாதிரி இருக்குல்ல. தெரியல, நான் பார்க்கணும். எண்டில் ஃபுல்லா இதுதான். நான் அந்த ப்ரொடியூசர் அவர் வெங்கட் வர்றது, அதுக்கப்புறம் இந்த இது எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து அப்படியே நம்ம தலைவன் அனிருத், சாரி, இவங்க எல்லாரும் வந்து கேள்வி கேட்க அப்படியே அந்த ட்ரிபியூட் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணனோட பாய்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, நெல்சனு, லோக்கி, அதுக்கப்புறம் நம்ம அட்லி, இவங்க 3 பேர் ஆல்ரெடி கேமியோ இருக்கு. அவங்க 3 பேர் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்க அப்படியே இந்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அதோட மொத்தமாக முடியும் படம். கமல், நீ ஓகே, சொல்லு கமல். நெக்ஸ்ட் கமல் SNK போஸ்டர் பாய். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எப்பயும் போலதான் அவர் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸையோ அவர் டான்ஸையோ நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் எப்பயும் போல மாஸ் பண்ணிட்டாரு. இதை சொன்னா வேற அடிப்பாங்க, அது இருந்தாலும் சொல்றேன். நானும் பூஜாவை தான் ப்ரோ பார்த்தேன் இந்த பாட்டுல. செம்மையா ஆடிருந்தாங்க அவங்களும், சூப்பரா ஆடிருந்தாங்க அவங்களும் கூட. அவங்க எப்பயுமே அவங்க அண்ணன் நல்லா இருக்கும், இந்த இதுலயும் செம்மையா ஆடிருந்தாங்க. பாட்டு வந்து அனிருத் எப்பயும் போல தான் ப்ரோ. தேட்டர்ல பார்க்க நல்லா வைபாயிரும். நானும் இன்ட்ரோ சாங் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. தேட்டர்ல பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லுங்க மாவீரன் ப்ரோ. எனக்கு சாங்கா பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு சாங்கா தான் இருந்தது. விஷுவல் பயங்கரமா இருந்தது. குறிப்பா ஆலப்புழா தமிழன் செட்டப்ல இருந்தாலும் அந்த முதல் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷுவல் வந்துச்சுல, ஃபுல்லா எல்லாமே கலர்ல. இவர் மட்டும் தான் ஒயிட், அங்க வேற ஒயிட்டே இருக்காது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு விஷுவலா அது நல்லா இருந்துச்சு. லிரிக்கல் வீடியோ விஷுவலா. பட் சாங் ஒரு ஆவரேஜா கொஞ்சம் இதாக இருக்கு. என்ன அவ்வளவுதானா மாவீரா? பூஜாக்கு 2 எலிவேஷன் கொடுத்துட்டு போயா? பூஜா வெளியன் வேற, நீ பூஜாவை பத்தி சொல்லவே இல்லை. ஆமா, பூஜாக்கு மன்னிதாக்கெல்லாம் கொடுக்கத்தான் இருக்காது கலகலமா ஸ்பீக்கர்ஸ். நீங்க கொடுங்க. அந்த மமிதாவை ஓரங்கட்டியா, அது ஒரு டம்மி. நீ பூஜாக்கு எலிவேஷன் கொடுங்க. எனக்கு நிஜமாவே அவங்க எல்லாம் பெருசா தெரியல. எனக்கு விஜய் தான் சென்டர் பாயிண்டா தெரிஞ்சது. அந்த ஒயிட் ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருந்துச்சு. மீ எல்லாமே கலரு, அவர் மட்டும் தான் ஒயிட்டா இருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. அவரு அப்படியே அட்ராக்ஷன் போகணும் அப்படின்றதுக்காக வேணுமே அந்த மாதிரி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல இந்த சாங்ல. பூஜா எனக்கு அந்த சாங்ல பயங்கரமா இருந்தாங்க, கூலியில. இது ஒன்றும் புதுசு இல்லை மாவீரன். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒண்ணு நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் அது பழகுனது தானே. இதுவே எல்லாரும் பூஜா நம்மள அசர வைக்கிற மாதிரி இந்த சொல்லுவாரு. நேரத்துக்கு வந்துன்னா பூஜா கிட்ட மாதிரி இருக்க முடியுமாங்கன்னு ஒரு கமல் எலிவேஷனை ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் இருப்பாப்ல. நீங்க எதிர்பார்க்கறத நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் நீங்க வரீங்கன்னு தெரியுது நல்லாவே. நான் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க, அதை பத்தி தான் கேட்கறேன். அந்த இது மாதிரி வருதுல்ல, அதுல ஒரு எழுத்து மாதிரி இருக்கே, அதுதான் என்ன எழுத்துன்னு கேட்கறேன். அது என்ன ஆன் தான் இருக்கு.
பிரகாஷ் டிசைன் கேட்போம். மாதிரி பிரகாஷ் இந்த சோழா படத்துல கார்த்தி வந்து ஒரு டிராயிங் வரைவாரு, பிரகாஷ்ராஜ் பக்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அப்படி வந்து நீங்க ஏதாவது விளக்கம் கொடுத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து ஆஹா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கான்னு சொல்லிட்டு கார்த்திக் மாதிரி இந்த ஆர்ட் டைரக்டர்னா இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம, அதுக்காக நமக்கு எல்லாம் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வேணா அதையே அர்த்தமா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நீங்க சொல்ற வருது, அப்படிதான் இருக்கு. அது ஜஸ்ட் அவர் என்ன டிசைன் போட்டிருக்காரு அவ்வளவுதான். அது அர்த்தம் போது இந்த வார்த்தைகள்லாம் எதுவும் கிடையாது. குறியீடெல்லாம் இல்லைங்கிறீங்க. அதெல்லாம் இல்ல எதுவும் எல்லாம் ஏதாவது அதுதான் கண்டுபிடிச்சீங்க. சைடுல ஃபுல்லா வச்சிருக்காங்களே. அதான் சுத்தியும் இதா தானே ரெஃபரன்ஸா தானே வச்சிருக்காங்க. சரி வேற யார் இருக்கா? அடுத்த SMK. SMK, பரணி, நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. பரணி எங்க படம் தெரியல, அந்த ஆகணும். ப்ரோ நான் பேசலாமா ப்ரோ? சொல்லு பேசலாம், தாராளமா சொல்லுங்க. ப்ரோ நான் சாங் கேட்டேன் ப்ரோ. எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு அவங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறப்ப நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பூஜா அந்த மமிதா அவங்க வர போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாங்கில். ரொம்ப அந்த ரொம்ப ரொம்ப இது பண்ணேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ சாங். இப்போ ஓகே பரணி அப்படியா? பரணி ஓகே நீங்க சொல்லுங்க ப்ரோ. பரணி பரணி ப்ரோ தான் பாட்டாவே பாடிட்டியான்னு சொன்ன மாதிரி ட்வீட்டாவே போட்டாரு. ஓகே எனக்கு வந்து பாட்டை பொறுத்த வரைக்கும் அணிவித்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தேன். ஆனா வந்து ஓகே சாங்கா ஓகே. சுகுமார் சொல்ற மாதிரி இந்த பாட்டுலாம் வந்து இது பண்ண தேவையில்ல, பாக்குறோமா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சாங் போடுறதா அணிவித்து ஒர்க்கு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆஹ் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, வினோத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டம் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. விஷுவல்ல நல்ல விஷுவல், கலர்ஃபுல் விஷுவல்ஸ் பிறகு பிரம்மாண்டமா இல்லை. ஏன்னா இந்த வலிமையிலேயே வந்து நான் வேற மாதிரி சாங் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் எஃபெக்ட் போட்டு நீரவ் சார் கேமரா அவர்களை இப்பதான் போயிடுச்சு, சுத்தமா உண்மை இல்லையா வலிமையில அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து அட்லி படத்துல இருக்க மாதிரி கூட்டம், அந்த ஒரு இது பண்ற மாதிரி பயங்கரமா அதெல்லாம் பண்ணி கூட்டம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இது ஒரு என்கரேஜ் சாங். நமக்கு இந்த பகவன் கேசரியில கூட இது மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த காஜல் அகர்வால், ஸ்ரீலீலா, பாலையா இச்சிபாடி என்னங்க என்ன பாட்டுது இச்சிபாடி அதாவது பாட்டு இச்சிபாடி மறந்துருச்சு எனக்கு இருக்கு. அந்த பாட்டுல ஒன்று 3 பேர் ஆடுவாங்க, அதே மாதிரி சாங்கா தான் இருக்கு. இதுல போக என்னன்னா எல்லா படத்தோட ஸ்டெப்ஸையும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நமக்கே தெரியும் அந்த டைட்டில் கார்டுலயே இந்த பாட்லயே பெஸ்ட்னா அந்த எல்லா படத்தோட டைட்டில் கார்டு போறதுக்கு முன்னாடி ஒரு லுக்லாம் வந்துச்சுல, அந்த கோட் படத்தோட டைட்டில் அனிமேஷன் மாதிரி இதுல போட்டிருந்தோம், டைட்டில் கார்ட்ஸ் போட்டிருந்தோம், சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் விஷுவல்ஸ் வினோத் பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் எதிர்பார்க்கறாங்கிறது ஒண்ணு. இது இந்த டைட்டில் கார்டு அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. அதாவது டைட்டில் கார்டுலாம் நிறைய வந்து நமக்கு நாஸ்டாலஜியா மொமெண்ட்லாம் இருக்க போது தியேட்டர்ல வந்து கடைசியா நீ வந்து ஒரு ஒரு படம் பார்க்கும்போது நீங்க என்ன ஆக்ஷன் ஜோன்ல பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் தெரியும். இப்போ கடைசியா தியேட்டர்ல ஆடியன்ஸ் அந்த ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி டோட்டல் 68 படங்களையும் ஞாபகப்படுத்துற மாதிரி அதுல முக்கியமான ஒரு 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 25 படங்கள் உங்களுக்கு இந்த எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 1 மினிட் அவங்க வந்து சர்ப்ரைஸா தியேட்டர்ல பார்த்துக்கிட்டாங்க, அதான் கடைசியா என்கரேஜா வரப்போகுது அப்படிங்கிறது இதே தெரிஞ்சு போச்சு. மற்றபடி எனக்கு சாங் வந்து ஓகே, அனிருத்துக்கு வந்து ட்ரெண்டிங்க்கு ஏற்ற சாங், ட்ரெண்டுக்கான சாங் அவ்வளவுதான். இது வந்து காலம் கடந்து நிக்குமா அந்த மாதிரி சாங் தான், ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்கான சாங். ஆனா கண்டிப்பா இது வந்து ஹிட் ஆயிரும், ஒரு வைப் மெட்டீரியல் மாதிரி. அது முக்கியமா தியேட்ரிக்கல் மெட்டீரியல் அப்படி நல்லா தெரியுது. ஏன்னா இப்ப எடுக்கிறது எல்லா சாங்குமே தியேட்ரிக்கல் மெட்டீரியல் தானே, இது தியேட்ரிக்கல் மெட்டீரியலா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணக்கூடிய வைப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாங்கா இருக்கும். அவ்வளவுதான் இந்த சாங் பொறுத்த வரைக்கும். பிரகாஷ் நான் கேக்குதா? சொல்லி முடிச்ச அப்புறம் தான் வருவேன்னு பரணி பாத்தீங்களா இங்கேயே காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வர. சொல்லுங்க பரணி. இல்ல நீங்க பேசுறப்ப நான் வந்தேன் நடுவுல. ஆக்சுவலா என்னன்னா இந்த கொஞ்சம் இது ஒர்க், அதனால வந்துட்டு போயிட்டேன். ஸோ அதான் இப்பதான் வந்தேன். எனக்கு பாட்டு ஓகேவா தான் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை. அன்னைக்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தேன். பட் அது ஒரு ட்ரிபியூட் சாங்கா, விஜய்க்கு ஒரு ட்ரிபியூட் சாங்கா வந்துட்டு ஓகே. பட் ஆனா எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கொடுக்கல இந்த பாட்டில். அவ்வளோதான், மற்றவங்களாம் சொல்லிட்டாங்க. ஸோ பிலோ எவரேஜா பரணி? இல்ல ஓகே. அண்டர்வெல்மிங், பிலோ எவரேஜ். அதுக்கப்புறம்
அந்த பிளரிபஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் பிரேக்கிங் பேட் அப்படின்னு சொன்னியும் அந்த ட்ரெய்லர்லேருந்தே ஒரு மாதிரி கியூரியாசிட்டி இருந்துச்சு, பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு பிளாட் ட்ரெய்லர் பார்த்தேன், பட் ஒரு மாதிரி இதாக தான் இருந்துச்சு, பட் பெருசாக ரிவீல் பண்ணல. ஆனால் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்த்தேன், எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட் எங்கேயுமே நான் பார்க்கல. எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படிடா இப்படி யோசிக்கிறீங்க, இப்படியெல்லாம் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி. இப்படி யோசிக்கிறது பெருசு இல்லை, ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். ஒரு படமாக பண்ணுறதுனாலே இந்த பிளாட்ல பண்ணுறதுன்றது நமக்கு ரைட்டிங்கில் உட்காந்தோன்னா எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஒரு வெப் சீரிஸாக பண்ணுறாங்கன்றப்போ ஃபஸ்ட்டு 2 எபிசோட் 2 மணி நேரம் 2 hours எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈஸிலி நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 எபிசோட் சீரீஸில். ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாராவது பார்க்கணுன்னா தயவு செஞ்சு பாருங்க. ஆனால் தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்கு, நல்லா இருக்கு. நானும் பார்த்தேன் பரணி. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன், செகண்ட் எபிசோடு கொஞ்சம் ஸ்டார்டிங் பார்த்தேன், அப்புறம் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன். இன்னைக்கு முடிக்கணும் அதை. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். அந்த ஆப்பிள் டிவி ஒரிஜினல்ஸோட கண்டென்ட் எல்லாமே பயங்கர யூனிக்கா இருக்கும், குவாலிட்டி. அவங்க மட்டும் அந்த எப்படி அந்த யூனிக் பிளாட் பிடிக்கிறானுங்கன்னே தெரியல. அவங்க நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்து. அண்டர்ரேட்டட் ஓடிடி ப்ரோ ஆப்பிள் டிவி. கரெக்ட், அதே தான். அவங்களோடது எல்லாமே நல்ல பயங்கர யூனிக்கான கண்டென்ட். இந்த மாதிரி ஐ மீன் இந்த ரிலேட்டடா நிறைய வந்திருக்கு. இந்த போஸ்ட் அப்ரூவபிலிட்டி அந்த இதுல நிறைய இதுல வந்திருக்கு. அதுல இது ஒரு யூனிக்கான கண்டென்ட்டா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல இப்பதான் அந்த வேர்ல்டுக்குள்ள போறாங்கன்னு, போக போக அந்த எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஆர்வமா தான் இருக்கு அந்த இது பாக்குறதுக்கு. இல்ல உங்களுக்கு நமக்கு எதனால நடக்குது ஒரு மாதிரி நரேஷனா தெரிஞ்சிருச்சா? ஓகே, நரேட்டிவா கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸோ எப்படின்னு ஓகே ஓகே. அது பாருங்க, ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த ஒரு ஸ்டெப் வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இதுக்கப்புறம் வர கதைகள் எப்படி இருக்க போகுதுன்றது கியூரியஸா இருக்கேன், ரொம்ப ஈகரா இருக்கு. அதாவது இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம பாக்குற சிலது இருக்கும்ல, அந்த மாதிரி எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது இது. கரெக்ட் 100%. ஆமா, அந்த போஸ்டரே ரொம்ப யூனிக்கா இருந்தது. போஸ்டர் ஒரு ஒன்ல நான் ட்ரெய்லர் பார்க்கல, அந்த 1 லைன் தான் பார்த்தேன். அது பார்த்தனமே ஓகே பார்க்கணும்னு உள்ள போயாச்சு. அப்புறம் ஆப்பிள் டிவி ஒரிஜினல் வேலை கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியும். நானும் இந்த செகண்ட் எபிசோடு பார்த்துட்டு வரேன். அப்போ வாரம் 2 எபிசோடா? இல்ல ப்ரோ, வாரம் ஒரு எபிசோட் தான். ஸ்டார்டிங்ன்றதுனால ஃபர்ஸ்ட் 2 எபிசோடா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இனிமே வாரம் ஒரு எபிசோடு தான். சரி சரிங்க, ஓகே ஓகே, வாட்ச் பண்ணணும். மொத்தம் எத்தனை? 8 எபிசோடா? ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, 8 or 10 டவுட்டா இருக்கு எனக்கு. சரி சரி, விடுங்க பாத்துக்கலாம். இல்ல இது ஆஸ் ஆஃப் நோ இதுல வந்துட்டு ஐஎம்டிபில 9 இருக்கு. ஸோ அது ரிலீஸ் ஆகிறத பொறுத்து தான் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரகாஷ்னா இப்பயே பாத்துருங்க. என்னது பாருங்க, டைட்டில் சொல்லுங்க, ரிப்பீட். பிளரிபஸ் அமுச்சு விட்டீங்கன்னா பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல நான் அமுச்சுடுறேன், கண்டிப்பா அமுச்சுடுறேன். தமிழ்ல இல்லையா? தமிழ் டப் இல்ல ப்ரோ, அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் ஆப்பிள்ல வந்து தமிழ்ல போட மாட்டானே, ஆமா இங்கிலீஷ்ல தான் வரும். மற்ற லாங்குவேஜ்ல போட மாட்டான். கரெக்ட். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிராபேக்கு. ஆனால் கொஞ்சம் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தா. அப்புறம் ஓடிடியில் யாராவது ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அதை பற்றியும் பேசலாம். ஃப்ராங்கஸ்டைன் பார்த்துட்டீங்களா யாராவது? படமா படம் நானும் பார்க்கல. பெரிய படம், நான் 2.5 மணி நேரம் படம். ஆக்சுவலா எனக்கு என்ன, ஃப்ராங்கஸ்டைன் பார்க்கலாமா இது பார்க்கலாமான்றப்போ வந்துட்டு இந்த சீரீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரா. அப்புறம் வந்துட்டு சரி இதே ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், ஃப்ராங்கஸ்டைன் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இதுதான் பார்த்தேன். ஃப்ராங்கஸ்டைன் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த கரம் மலையாளம் ஃபிலிம் அது பார்க்கணும். நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது.
என்ன இந்த அமைதியா ஏழுமல்லே ஏதோ அது நல்லா இருக்காமா படம், கன்னட படம். அதுவும் நல்லா அது இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளூரிபஸ்க்கு மாறிட்டேன் நான். அது அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா? நான் பிளரி பர்சன் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். அப்படியா ப்ளூரிபஸ். தெரியல ப்ளூரல் அதோட இதுன்னு நினைக்கிறேன், அதோட லாட்டின் வேர்டு அது ப்ளூ. ஓகே ஓகே அதனால ப்ளூரிபஸ் நினைக்கிறேன் நான். ஓகே ப்ரோ. சரி, வேற ஏதாவது பேசுங்க. ஏன் ரொம்ப அமைதியா இருக்கு? பிக் பாஸ் பாப்பீங்களா பரணி ப்ரோ? பரணி ஒரே டவுட், அனுப்பியிருக்கீங்க 2 எபிசோட் தானே டோட்டலாவே? ஆஹா, வாரம் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும். இது இப்போ இந்த வாரம் 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. நீ அடுத்த வாரம் 3வது எபிசோடு, அதுக்கு அடுத்த வாரம் 4வது எபிசோடு. மோஸ்ட் ஆஃப் தி சீரிஸ் இப்படிதானா ரிலீஸ் ஆகும். என்ன ஜானரு? போஸ்ட் அப்ல டிக். அது எனக்கு வார்த்தை புரியல. போஸ்ட் அப்பாகலிப்ட், அதாவது உலகம் அழியுது அந்த மாதிரி. மகேஷ் ப்ரோவே ஓகே 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 ஓகே, புரியுது. அதுல இது ஒரு கான்செப்ட், இதுல ஒரு டிஃபரெண்ட் இல்ல கான்செப்ட். பரணி நல்லா இருக்கா உண்மையாலுமே? இல்ல நல்லா இருக்கா? ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா இருக்கா 2 எபிசோடு? இல்ல நீங்க ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. இல்ல விடுங்க, ஒரு 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பாருங்க. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் முடியும். அடப்பாவத்தை. இல்லைன்னா அது அப்புறம் அவருக்கும் செட் ஆகல, செகண்ட் இல்ல, எபிசோட் பார்த்து எனக்கு முடிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனா வந்துட்டு மேபி வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு எப்படி இல்ல பரணி, அதனால இங்கிலீஷ், கொரியன், ஜாப்பனீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும், பார்க்காமலாம் இல்ல. அப்போ ஏன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்து இவங்களை பாத்துருக்கீங்கல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட். ஃபியூச்சர்ல போஸ்ட் இந்த விஷயம் சொன்னீங்களா, அது அதுக்கப்புறம் இருக்கிற உலகத்துல எல்லாருக்கும், நமக்கு வந்து உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, யாரோ ஒரு சிலருக்கு தெரியல. அது தெரியாதவங்களை வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம் கதை. ஆனா அந்த சீரிஸ் என்ன கதை அப்படின்னா, உலகத்துல எல்லாருக்குமே கண்ணு தெரியாது, கண்ணு தெரியறவங்க தான் அபூர்வம். அப்படி கண்ணு அது தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க ஏதாவது அவங்க ஒண்ணு வந்து கடவுளோட குழந்தை இல்ல சாத்தானோட குழந்தை மாதிரி பாக்குற மாதிரி ஆகும். ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் உலகத்துல யாருக்குமே கண்ணு தெரியல, இவங்களுக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி கண்ணு தெரியுது? அந்த ஒருத்தர்னா 2 பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியும். ஏன் இவங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கறத கான்செப்ட். ஆனா உலக அழிவுக்கு பிறகு மாதிரி எல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வேற எல்லாருக்கும் கண்ணு தெரியலன்னா கண்ணு தெரியலங்க மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது. நீ ஏன்னா உலகம் வந்து எல்லாருக்குமே கண்ணு தெரியலன்னா அவங்க உலகம் எப்படி இருக்கும்? ரொம்ப இயல்பா இருக்குங்களா? அவங்களோட அந்த அது அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரல். பாக்கலன்னா பாருங்க. அவர் நடிச்சது நல்லா இருக்கும். அதே மாதிரி அதே நம்ம பாத்துட்டோம். இல்ல அதே நம்ம பாத்துட்டோம்னு சொல்லுங்கன்னா, இப்ப பிரகாஷ்னா நீங்க சொல்றீங்களா இந்த ஒரு கான்செப்ட் புதுசா இருந்துச்சு, யூனிக்கா இருந்துச்சு, அது பிடிச்சது பார்த்தேன்னு சொல்லி, அந்த மாதிரி இதுலயும் நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், சிமிலரா ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஒரு கான்செப்டும் அடடே இப்படி ஒரு கான்செப்டா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும், பாருங்க. ஐயா என்னங்க ஐயா வீக்கெண்டு வேற மாதிரி பேசலாம்னீங்க, ஓடி வரேன். என்ன இங்க எல்லாரும் ஓடி வந்துட்டீங்க, ரொம்ப தாமதமா ஓடி வந்திருக்கீங்க. உங்களுக்காக சுமார் கூட எனக்கு போன் அடிச்சு இல்ல உங்களுக்கு எனக்கு போன் அடிச்சாரு இன்னைக்கு. எனக்கு போன் அடிச்சு ஒரு முக்கியமான விஷயம்னாரு. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், முடிச்சிட்டு கூப்பிடுறேன். மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ண மாட்டேன், நீங்க போன் பண்ணுங்க, ஃப்ரீ ஆயிட்டுனாரு. என்னன்னு பார்த்தா போன் அடிச்சா இன்னைக்கு வந்து இந்த வீக்கெண்ட் டாபிக் கண்டிப்பா பேசுறீங்கல்ல, வந்துடும் அப்படி இல்ல பேசலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னா. அடப்பா இந்த கேக்குறதுக்கா காலில இருந்து இவ்வளவு பிஸி ஆகுற மாதிரி சுமார் ப்ரோ இருக்காரு. அவர் மைக் அப்பல இருந்து அலையிலேயே காமிக்குது, வேவு 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 இருக்காரா? மத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. ஸ்பீக்கர்ல தான் காட்டுது எனக்கு. விஷால், ஹே டியூட். ஹாய் மகேஷ் ப்ரோ, லாங் சீ நோ டைம். ஹவ் ஆர் யூ? யா ஐ அம் ஃபைன். ஓகே ஓகே. பார்க்க முடியல. ஆமா தலைவரே, நல்லா இருக்கீங்கல்ல? குட் டு. ஆமா நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவா. வீட்டுல அனைவரும் நலமா? அனைவரும் நலம். உங்கள் வீட்டிலும் நலமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நாம வந்துட்டு இன்னைக்கு மகேஷ் அண்ணா எல்லாருமே வந்திருக்காங்க. ஆரம்பிங்க. ஆதி எல்லாம் இருக்காரு, மேல தூக்கி போட்டீங்கன்னா. இல்ல விஷால் ப்ரோ சொல்லுங்க பரணி ப்ரோ. நீங்க வந்துட்டு நான் இதை வந்து மறுபடியும் ரிமைண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக ஸ்பெஷலா. சொல்லுங்க தலைவா. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணிருந்தேன், பிளரிபஸ். நேத்து நைட்டு 2 எபிசோட் பார்த்துட்டு தூக்கம் வராம என்னையா நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்ட்டு மண்டை சதறி போய்
ஐயோ அதெல்லாம் தாங்க எடுக்க முடியும். என்னங்க பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆளு. ஒண்ணுமே நிறைய விஷயம் ரிவீல் ஆகல, எதுவுமே ரிவீல் பண்ணல. சரி, பிரேக்கிங் பேட் பெட்டர் கால் சால்ல வந்துட்டு டோட்டலா ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள போய் பூந்து விளையாடியாச்சு. சரி, கொஞ்சம் பாசிட்டிவா காட்டுவோம், ஒரு பாசிட்டிவ் ப்ரொட்டகனிஸ்ட எடுப்போம்ட்டு பண்ணிருக்கான். ஆனா நான் பார்த்ததுலே பெஸ்ட் பைலட் எபிசோடு. எப்பா, ஃபர்ஸ்ட் எபிசோடே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு. டைம் இருந்தா பாருங்க, 2 எபிசோடு தான். ஆனா என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு இருக்கும். ஏன்னா அவனே எதுவுமே ரிவீல் பண்ணல, போக போக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு இதுக்கு மேல என்ன எக்ஸ்பீரியன்ஸா ரிவீல் பண்ணணும் விஷால் ப்ரோ? அது என்னன்னு தெரியுதா தலைவரே? அது என்னது? அதுதான் அது சொல்லியிருப்பாங்களே, அந்த இது என்ன கான்செப்ட், அந்த இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது தான் சொல்லியிருப்பாங்களே ஸ்டார்டிங்ல ஓப்பனிங்ல இல்ல அத இல்ல சொல்றீங்க? அது இல்ல. ஆ, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டிங்ல ஆ. அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அத டிவில எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, அத சொல்றீங்களா? ஆ ப்ரோ அது இல்ல தலைவா, அது வந்து டிவில எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஓகே. அது இல்லாம இன்னும் இறங்கி சொல்லணும் தலைவா. அது எப்படி புரியும்? அது கிளாஸ் மாதிரி இல்ல ஆயிடுச்சு, கிளாஸ் அவளுக்கு எடுக்கிற மாதிரி. மட்டும் ஏன் இது ஆகலைங்கிறத சொல்லியிருக்காங்களா என்ன அஃபெக்ட் அது இன்னும் ஆகலன்றத சொல்லல, அவங்களுக்கே தெரியாது. சொல்லல. அது சொல்லல, அது அது அவங்களுக்கே சொல்லல. தெரியாது. அதுதான் எனக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆனது, அது ஒண்ணுதான் மெயினா. ஆனா கூடவே எக்ஸ்பீரியன்ஸான இருக்கே. அது வந்துட்டு அந்த அவரை தூக்கிட்டு போட்டுட்டு காரை எடுத்துட்டு போறது எதையும் சொல்ல விரும்பல. அது டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் இதுவும் நல்லா இருக்குன்னாங்க, தமிழ் டப்பிங்ல பிராங்கன்ஸ்டைன் நல்லா இருக்குன்னாங்க. அது நைட்டு தான் நான் பார்க்க போறேன். இல்ல இல்ல, அதுவும் நானும் பார்க்கணும் ஆக்சுவலா. மகேஷ் ப்ரோ, நீங்க 2வது எபிசோடு பாருங்க. என்ன அந்த பரணி? ஆமா ஆமா, அதப்போ அந்த 6 பேர் பாத்துறேன் வருவாங்க, நான். அந்த 2வது எபிசோட். பார்த்தேன். அதுல வந்துட்டு அதையும் சொல்லிடுறேன். இல்ல எல்லாமே வேணாம் நல்லா விடுங்க. பண்ணிருக்கே. இல்ல இல்ல, தப்பா சொல்லல, எல்லாமே நல்லா பண்ணிருக்கேன். நீ எதையாவது ஒரு குறை வைக்கணுமேன்னு பார்த்தா அதுல ஒரு இந்தியன் விமன் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஹிந்தி நான் கேட்டதுலயே. என்னடா டேய், எனக்கு ஏன்டா அப்படி அப்படிதான் போடுறீங்க? ஃபீல் ஆச்சு. புடிச்சு போடுறீங்க, அது நல்ல ஹிந்தி பேசுற பொண்ணையாவது புடிச்சு போடணும். அது ஏதாவது என்னடா டைலாக் இல்ல இல்ல பேசிருக்காது விஷால் ப்ரோ, அப்படின்ட்டு. அந்த பொண்ணு எப்படின்னா யூஎஸ்லயே வளர்ந்து அந்த ஓ, யூஎஸ்ல அப்படி இருக்கிற ஒரு வரீங்க நீங்க. பொண்ணு ஹிந்தி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹிந்தியா இருந்துச்சு அது. அப்படி அது வரீங்க. நேச்சுரலா வரல, பட் இட்ஸ் ஓகே. ஓகே எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. இதோட ஓகே ஓகே. யாரெல்லாம் பாக்கலீங்களோ, என்னடா இவங்க ஆவுன்றாங்களே, நம்ம போய் பார்ப்போம்னு நினைச்சு பாருங்க, தைரியமா பாருங்க. ஆமா, தைரியமா நீங்க பார்க்கலாம், ஒர்த்தா தான் இருக்கும். பிரகாஷ் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கு பிராலாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு பாப்பாரு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்ல பாத்துருவாரு. என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு? திங்கக்கிழமை பிரான்னா அவரே சாரிங்க, கொஞ்சம் இல்ல, இல்ல, அவரே இல்ல, அது இல்ல, அது ஓகே, புரியல. அது பிரேக்கிங் பேட். பிரேக்கிங் பேட் தான் சொல்றாரு. சாரி, யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, சூப்பர். என்னண்ணே நாளைக்கு என்ன கதை? பாட்டு பாட்டு கேட்டீங்களா விஷால் ப்ரோ? கேட்டேன் தலைவா. ரியாக்ஷன் போட்டீங்களா? இன்னும் தலைவா, நைட் 11 o'clock அப்லோடு. ஓகே வந்துட்டு சொல்லுங்க. இல்லைங்க, இது இருங்க, நான் வந்துட்டு இந்த படத்துக்கு நான் எப்படி என்னோட பார்வை எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் டக்குன்னு சொல்றேன். இந்த படம் வந்துட்டு நான் பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல, படம் நல்லா இருக்கு அந்த மைண்ட் செட்ல இல்ல. அவர் லாஸ்ட் படம்ட்டாரு, போய் பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட் தான். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, படம் சுமாரா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், இந்த படத்துக்கு மட்டும் அந்த மைண்ட் செட்ல நான் இருக்கேன். பாட்டு கேட்டேன், ஒரு மாதிரி ஜாலியா வைபா இருந்துச்சு. எப்பயுமே தளபதி ஆடுறப்ப அவரு மட்டும் தான் பார்ப்போம். இந்த வாட்டி கண்கள் கொஞ்சம் பூஜா ஹெக்டே மேலையும் கொஞ்சம் வாய்ப்பாய்ந்ததை என்னால் கவனிக்க முடிந்தது. ஓகே அப்படின்ட்டு இருந்தது. சூப்பர். அண்ணா விஷால் ப்ரோ, நல்லா அந்த தவழ்காரன் காதல் விழுகிற மாதிரி சொல்லுங்க. யாருங்க? என்ன சொல்றாரு கமல்? ஏதாவது ஒரு பேசுவாரு, சும்மா இருங்க, அவருதான் தெரியாத. கமலா ப்ரோ? நானா ஃபுல் சிம்பிள் ப்ரோ. நீங்க மமிதா பிடிக்காதுன்னு சொன்னதுதான் சொல்றாரு. அப்படி சொல்றாரா? இல்லங்க, மமிதாவெல்லாம் உண்மையாலுமே கண்களுக்கு தெரியவில்லை. ஆனா விஷுவலா நல்லா இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அது பாப்போம். என்ன 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 மமிதா அழகே. ஏன்னா அவருதான் ப்ரோ, விஷால் ப்ரோ, பூஜா ஹெக்டே வந்து ஓவர் ரேட்டடா. மமிதா யார் சொன்னா? பரணி ப்ரோவா? ஏங்க அவரு கனிமா வந்துட்டு சுமார்னு சொன்னால, அவர்கிட்ட போயிட்டு நீங்க பூஜா ஹெக்டே கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? இல்ல ஒரு இத யோசிக்கல விஷால் ப்ரோ. அதை நீங்க யோசிக்கணுங்க, அதை நீங்க யோசிச்சிடணும். அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினுங்கிறங்காட்டி இவர் ஓவர் ரேட்டட்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஆமா, அதுவும் இல்லாம இப்ப நீங்க ஜனநாயகன் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாரு. ஏன்னா கூட வருது பராசக்தி. ஆமா ஆமா, எல்லா பக்கமும். அதனாலதான் இல்ல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன், விரும்புறேன். சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு பரணிக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு விஜயும் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேனு, அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் ஃபேனா இருந்தாரு. ஆனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன் ஒரு அடையாளம் காண்றனால அப்படியே இருக்காரு. ஆனா ஆக்சுவலா ஒரு மியூச்சுவல், அவர் ரெண்டு பேருக்குமே விஜயும் அவருக்கு பிடிக்கும், சிவகார்த்திகேயன் அவருக்கு பிடிக்கும்.
2 படமும் வரதுல அவர்தான் இருக்கையில ஓவர் குஷி. ஆனா பிரகாஷ் ஓவர் குஷியோ குஷியில இருக்காது, அவர்தான் டபுள் குஷியில இருக்காரு. அதெல்லாம் அதுக்கு காரணம் வந்து அஜித் பல்தான். அதுக்கு காரணம் வந்து அஜித் பல்தான் சொன்னாப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இன்னொரு படத்துல நடிச்ச நடிகை அப்படிங்கிறதுனால வேணா மோகன்லால் படத்தோட அது எப்படி வந்து மோகன்லால் படத்தோட வந்து அப்படியே உள்ள போடுவார்ல, மம்முட்டியெல்லாம் சேர்த்து துல்கர் சல்மான் நடிச்சது அப்படின்னு ஒரு கண் பண்ணுவார்ல, அந்த மாதிரி கண் பண்ணி துல்கர் சல்மான் தயாரிச்ச படம் அப்படி எல்லாம் போவார்ல, அந்த மாதிரி கேட்டகரியில போயிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா அவருக்கு வந்து விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பரணிக்கு சூப்பர் பரணி ப்ரோ. இல்ல விஜய் எனக்கு பிடிக்கும், பூஜா ஹெக்டேவும் எனக்கு பிடிக்கும், அதையும் தாண்டி மமிதாவை எனக்கு பிடிக்கும். மமிதாவை பிடிக்குமா? மமிதாலாம் கண்ணுக்கே தெரியலையேன்ற இந்த பாட்டுல அவங்க பாவம் அந்த படத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிற ரோல். ஆனா சூர்யா பிடிக்காது ப்ரோ. சத்தியமா இல்லங்க. எங்க டான்ஸ் ஆடும் போது இவர் தாங்க பார்க்க முடியுது, இவர் தான் நல்லா ஆடுவாரு, இவரை பாக்குறோம். அப்புறம் அந்த அம்மா பாக்குறோம், அந்த அம்மா வந்துட்டு நல்லா இருந்தாங்க அவங்க காஸ்டியூம்ல. டக்குன்னு பார்த்தா மமிதாவும் அந்த ரைட் சைட்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே இருங்க, மமிதா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனா சுகன் ப்ரோ, நீங்க பூஜாக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மோனிஷா பெலோசியா ஆடிட்டு இருப்பா. பயங்கரமா ஆடி இருந்தா. பட் அவுட் ஆஃப் மோனிஷா அதான் இந்த இதுல டாப் குரூப்ல எல்லாம் வருவாங்க. சும்மா இருங்க பல்தான். மோனிஷா பெல்லு என்ன பல்தான் ஏங்க எல்லாரும் பேர் ஃப்ளோல அப்படிதாங்க வரும். உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சா இல்லையா? இல்லங்க, நீங்க இன்னும் இந்த கூலி அந்த மோனிகா பெல்லுஸ்ல இருந்து வெளியே வரல, அதனாலதான் மோனிஷா பெல்லுஸ். கூலியில வர 2வது பொண்ணு. கரெக்ட், கூலியில வர 3வது. ஓ அப்படி, ஐயோ அங்க வேற இருக்கா? ஓகே. ஆமா, மோனிகா சாங் இருக்குல்ல. ஆமா தலைவரே, வீட்டுல இருக்கிற குட்டி பாப்பாக்கு அதான் அது வந்துட்டு மோனிகா சாங் கிடையாது, ஆக்சுவலி அக்கா சாங். அவங்க அப்படி மோனிகா சாங் கிடையாது, அக்கா மோனிகா அக்கா. சூப்பர். ஆனா ஏங்க உங்க சந்தோஷம், அதான் தமிழ் பாட்டாவது கேக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. நான் ஒண்ணு இருக்கேன், கொரியன் ஒன்லி கொரியன் சாங்ஸ் தான். நீங்க கொரியானே போட்டு வந்து பாத்துருப்பீங்க, அதுக்கு அது அடிக்ட் ஆயிருக்கும். அதனால விஷால் ப்ரோ ஒரு நாளைக்கு அந்த சாங் நான் 3 வாட்டி பாக்குறேன். 3 வாட்டி பாக்குறீங்க, அதனாலயே உங்களுக்கு பூஜா ஆகிட்ட மேல என்னடா இதே பாட்டு அந்த மாதிரி தான் தோணுதா? பரணி ப்ரோ, அந்த குழந்தைக்கு கனிமா பாட்டெல்லாம் பிடிக்காதா ப்ரோ? என்ன அந்த குழந்தைக்கு கனிமா பாட்டு பிடிக்கும், இந்த பாட்டு பிடிக்கும், மோனிகா பாட்டு பிடிக்கும், அப்புறம் வந்துட்டு இந்த பொட்டல மிட்டாய். அவர் பார்க்க மாட்டார் ப்ரோ, அவர் போட்டு விட மாட்டாரு கனிமா பாட்டு. எனக்கு புரியலையே. கனிமா பாட்டு எவ்வளவு வாட்டி போட்டு விடுவீங்க? இல்ல அஜித் பல்தான் அப்படி இல்ல, அவங்க அக்கா சாங் கேட்பாங்க, அது கேட்டு முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேலிஸ்ட்ல அடுத்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும்ல, அந்த மாதிரி அடுத்தது வந்துட்டு கனிமாவும் இந்த பொட்டல மிட்டாய், இந்த 2 சாங் தான் வரும். இது 3 தான் மோஸ்ட்லி வந்துட்டு ரிப்பீட்டடா வரும். அவங்க இது 3மே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நல்ல விஷயம் தான், என்ஜாய் பண்றாங்க. ஏங்க இந்த மெட்ராஸ் மர்டர் கேஸா மிஸ்ட்ரி, அது எப்ப தலைவா வருது? இந்த மாசம் கேள்விப்பட்டேன். இல்ல எனக்கு இன்னைக்கு பிரீமியர் போட்டாங்க. இன்னைக்கா? இல்ல ஒரே கதைய அந்த அவர் யார்ப்பா கொலை செய்யப்பட்டது? லட்சுமிகாந்தன். ஒருத்தர் கொலை செய்யப்பட்டத 4 பேர் வந்துட்டு நான் இந்த கதையா பண்றேன்னு சொல்லி எடுக்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குதுன்னா, இப்ப இதுல வந்துட்டு எல்லாமே ஒரே இருக்குது, எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆதோ அதை மக்கள் பாத்துருவாங்க. இல்ல பரணி சொல்ல வரும்போது ஒரே ஒருத்தர் 4 பேர் கொலை பண்ண போறாங்க. எனக்கு பரணி அப்படி சொல்லிடுவாரோ, எனக்கு சாக்காய் வெயிட் பண்ணா அப்படி போயிட்டாரு. இல்ல எனக்கு என்னன்னா, இவங்க ஒரு கதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ரிலீஸ் பண்ண போறவங்களுக்கு படம் வந்து ரொம்ப பாதிக்குமோ, ஏன்னா இந்த கதை ஆல்ரெடி அந்த சீரிஸ் பாதிக்காதோன்னு எனக்கு தோணும் தலைவா. சீரிஸ் தானே ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்புறம் இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட், இப்ப காந்தா அந்த டைட்டிலே அதனாலதான் வச்சிருக்காங்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமே, ட்ரெய்லர்ல டோட்டலா வேற ஒண்ணு கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த டைரக்டர் அண்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரியே இருக்கே, அந்த மேட்டர்லாம் உள்ள வருதா காந்தால? இல்ல அதே கொஸ்டின் தான் நானும் பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டேன். பட் அதை வந்து ரொம்ப டீப்பா ஹேண்டில் பண்ணாம சின்னதா சர்ப்ரைஸா வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு, தியாகராஜ பாகவதர் தானே துல்கர், அது கரெக்டா தானே நான் சொல்றது? இல்ல அந்த கதையை பிரகாஷ் ஆனா அவர் வந்துட்டு கோட் சூட் எல்லாம் போட்டதே இல்லைன்றாங்களே, என்ன இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரு அந்த கதையை எடுத்துக்கிட்டு இவங்க வேற ஏதாச்சும். விஷால் ப்ரோ, இது கம்ப்ளீட்டா பயோபிக் கிடையாது. அப்படியா? அப்போ ஓகே நான் அந்த நடிகர் திலகம் அந்த மீட்டர்ல அந்த மாதிரி யோசிச்சேன். ஓகே அதாவது கேரா மாதிரியா? அதாவது அங்க நடந்ததை இவர் கற்பனையா வச்சிருக்காரு. இவர் போன்ல ஒன்னு ட்ரீட் பண்ணிருக்காரு, இவர் ரைட்டிங்ல. ஓகே இல்ல அதுதான் இப்ப நான் கேட்க வந்ததுன்னா, இந்த கதை வந்து வந்துருச்சுன்னா ஒரு சீரியஸாவோ இல்ல இதா கதையா வந்து மீன்ஸ் படமாவோ வந்துருச்சுன்னா, அடுத்து ரிலீஸ் ஆக போற 3 படங்கள் அது தியேட்டரிக்கலா ரிலீஸ் ஆகும் போதோ இல்ல ப்ரொமோட் பண்ணும் போதோ அது வந்துட்டு
நமக்கு படமா நல்லா இருந்தாலும் இது ஆல்ரெடி பார்த்த கதை தானேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் காந்தா தானே ப்ரோ ஃபர்ஸ்ட் வருது. ஆமாங்க, அவர் சொல்றாரு இப்ப 4 படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மத்த 3 படங்கள் 2 படங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றாரு. ஏன்னா எல்லாம் பாத்துட்டோம். அது ஓவரால் ரங்கராஜ் பாண்டே வருஷம் எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்களே. அதுதான் கமல் நான் சொல்றேன். ஒருத்தவங்க ஒரு வியூ பாயிண்ட்ல எடுப்பாங்க, நான் இல்லைன்னே சொல்லல. பட் ஆனா நமக்கு வந்துட்டு நமக்கு என்ன நடக்க போகுது, அந்த கேரக்டர்ஸும் சரி இதுவும் சரி எல்லாமே ஒரே இதை சுத்தி தானே இருக்க போகுது. ஒரே ஒரு அதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. அப்ப அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு அடுத்த படங்களுக்கு மேல அது நல்லா இருந்தாலுமே வந்துட்டு இது ஆல்ரெடி பார்த்த கதைன்றதுனால மக்களா வந்துட்டு நான் சொல்றது என்னன்னா, ஆல்ரெடி பார்த்த கதை தானே, இதுல இது மட்டும் நல்லா இருக்குப்பா அப்படின்றவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அது கரெக்ட் தான். இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஹண்ட் ஃபார் வீரப்பன் வந்துச்சு, ஜி இதுல பூசே முனியசாமி அது வந்துச்சு. ஆனா ரெண்டுமே ஒரு ஆங்கிள் இருந்துச்சுல, அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா எப்படி ஆக்சுவலா இல்ல கமல் நீங்க சொல்ற இல்ல எடுப்பாங்களோ நம்ம இதுதான் டூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கரெக்ட்டா கமல்? அந்த மாதிரி 10 மணி ஆக போகுது, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? லட்சுமிகாந்தன் கொலை வழக்கம் என்ன உங்களை வச்சுக்கிட்டு? ஆதி என்ன இருக்காரா? ஆதி என்ன சொல்றா உனக்கு என்னடா மங்கள வாரத்தை பத்தி பேசணுமாடா? இல்ல அந்த ட்ரிபிள் என்னன்னு ஏதோ பேசுறாங்களா, அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? அது என்னன்னு உங்களுக்கு இல்ல எப்படி? அது என்ன திருக்குறளவா இருக்க போது? ஏதாவது சிங்கு பாட்டோட லீக்ஸா இருக்கும்யா? ஏங்க ஏன்னா எங்க சுத்தினாலும் பாஸ், அங்க போனாலும் சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ், ஏன்னா அங்கேயே வரீங்க அண்ணா? ட்ரிபிள் என் ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒரு காஜு மோட்லயே தெரியுது, பேச மாட்டேடா. நீங்க வந்து இந்த கேள்வியை வந்து நீங்க கருண்ட கேட்கணும். இல்ல அவர் ப்ரோ நான் பாண்டிச்சேரி ஏதாவது பிராண்ட் பேரா? இன்னொன்னு ஏண்டா ஆடியன்ஸ் யாருமே வந்து ரெடியா இருக்க மாட்டாங்க. நீ பாட்டுக்கு போஸ்டுக்கு 18+ கண்டென்ட் பேசிட்டு இருக்க. பிரகாஷ் வேற குடும்பங்கள் கொண்டாடும் ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்காரு. ஜனநாயகம்னு பேரு வச்சுட்டு நீ வந்து 18+ கண்டென்ட் பேசிட்டு இருக்க குரூப்புக்குள்ள. யாராவது ஓப்பனா ஸ்பீக்கர்ல வச்சு ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண? பிரகாஷ் வந்து ஒரு குடும்பஸ்தன், குடும்பங்கள் கொண்டாடும் இவரு ஸ்பேஸ். அப்படிதானே நானும் நினைச்சேன். அப்படி இல்லையா? அதெல்லாம் இப்ப நம்ம மாத்திக்கலாம்ப்பா, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம்ட்டாரு அண்ணன் நேத்தி. வாங்க 9 to 10 அப்படின்னாரு. சரி ஓகே. இல்ல ஓ உன்னைய இத சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கடா, இந்த இது மாதிரி மீனுக்கு புழு போடுற மாதிரி இத சொல்லிதான் உன்னை வர வச்சிருக்காங்களா? கதை பேசலாம் வாங்கன்ற மாதிரி. இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த இதுல இல்ல. அப்புறம் வந்துட்டு சரி அதை விடுங்க, அதை பத்தி யாரும் முன் வர மாட்டீங்க. தலைவரே, இந்த ஷர்வானந்த் இருக்கான்ல, ஒரு ஆக்டர் இருக்காப்ல, இல்ல சாரி ஷர்வானந்த்னு, எங்கேயுமே போதும் ஹீரோ, அந்த இன்னொரு படம் நடிச்சாரு அந்த இப்ப தமிழ்ல அந்த அவர் பைக்கர்னு ஒரு டீசர் விட்டுருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. அது யாராவது பாத்தீங்களா? அந்த டைரக்டர் என்ன ப்ரோ பண்றாரு? ப்ரோ அந்த டைரக்டர் என்ன ப்ரோ பண்றாரு? ஆர்எஸ் நல்ல டைரக்டர். கணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த படம் பெருசா போலதானே? கொஞ்சம் அப்புறம் ஒரு அடுத்தது ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த படமே கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும், நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு அதோட எண்டு தான் சுத்தமா செட் ஆகல, ஒரு மாதிரி மறந்து போச்சு. என்ன வரும் எண்டு? அம்மாவை கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுக்கு போவாரு, கடைசியில அவங்க அம்மா திருப்பி காப்பாத்திடுவாரு, மறுபடியும் இறந்துருவாங்க. ஐயோ, டைம் டிராவலை பயன்படுத்தி மத்த படங்கள்ல எல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல டைம் டிராவல் பண்ணியும் அவங்க அம்மா ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிரும். அதை அம்மாவை காப்பாற்ற முடியாது. அது வந்து நமக்கு ஆடியன்ஸ் வந்து என்னன்னா, இவ்வளவு நேரம் நீ படம் பூரா என்னத்தை காமிச்சேன்னா ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு 3 பேரும் அவங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இது பண்ணணும். பட் அது நடக்காதுங்கிறப்ப நம்ம வந்து டைம் நீ எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இயற்கை மேலே திரும்ப பழி போடுற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு டைம் டிராவல், சயின்ஸ் இதெல்லாம் இருக்கு. டைம் டிராவல் கான்செப்ட் ஏதாவது அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும். கிளைமேக்ஸ் மட்டும் தான் அந்த படத்தை வந்து ஒரு உறுத்தலானது இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த அம்மா பாட்டுன்னு சொல்லி வலிமையில ஒண்ணு வந்துச்சு. அதே சமயம் பேக் டு பேக் இந்த சாங் வந்துச்சு. இந்த படத்துல வர அம்மா பாட்டும் சூப்பரா இருக்கும், அதுல வர பாட்டும் சூப்பரா இருக்கும். ரெண்டுமே வந்து இந்த ரிங்டோன் மொத்தத்தனமான சாங். இதுல வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் சூப்பராவே இருக்கும். எனக்கு அதுல இந்த கார்த்தி பாட்டும் சூப்பரா இருக்கும். கார்த்தி பாடல ஒரு பாட்டு, காலம் மாற எல்லாமே மியூசிக் யாருன்னு ஷானா இல்ல அந்த மலையாளி ஜேக்ஸ் விஜயா, லியான் ஜேம்ஸா, ஜேக்ஸ் விஜயா? சரி இருங்க பாக்குறேன், பேரை பாத்துட்டு வரேன்டா. நானே பாக்குறேன்.
எனக்கும் அந்த தெரியல, மாதிரி எனக்கு தான்டா ஞாபகம் வரும் வரல. பேரு. ஒக்கா ஒக்க ஒக்கே ஒக்க ஜீவிதம் அந்த படம் பேரு. ஓகே ஓகே ஜீவிதம். அண்ணா ஜேக்ஸ் அந்த விஜய் இவர் தான். போடுவாருடா, விஜய் தானே? வர 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஜேக்ஸ் இது விஜய் வரும்டா, ஹரிப்பதாசன் ஜேக்ஸ் விஜய். அவர்தான் சரிப்போதா அவர்தான். அவர் பேர் என்னடா? ஜேக்ஸ் பிஜாய். அவருடைய 75வது அவர்தான் அவர்தான். கமல்ஹாசனின் அன்பறிவு திரைப்படம் தான் அவருடைய தெரியும் தெரியும் தெரியும். ஓகே அவர் அதுக்கு மட்டும் இல்ல, சூர்யா படத்துக்கு அவர்தான். சூர்யா படம் தான். சூர்யா ஜீத்து மகன் படத்துக்கு அவர். சுஷின் தானே அவங்க காம்போ. ஏன்னா மாறினாங்க நல்ல அவருக்கு தான் டேட் ப்ராப்ளம். போங்க சுஷினும் ஜீத்தும் தான் நல்ல காம்போ. நீ நம்ம பணம் போட்டு ரெண்டு படம் எடுத்திருக்காரு, ரெண்டுத்துலயும் ஆல்பம் சூப்பரா இருக்கும்ல சுஷினோடது. எனக்கு தெரிஞ்ச கூட தான் ஒருத்தர் 48 படம் நடிச்சிருக்காரு, 49 படம் நடிக்கவே மாட்டாரு. ஏங்க சும்மா இருங்களங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? ஏங்க ஷூட்டிங் போறோம்ண்ணே, ஷூட்டிங் வந்துட்டு டிசம்பர் 27. நேத்து வேற ஒருத்தட்ட இந்த சம்பந்தப்பட்ட ஆள் வேற ஒருத்தட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த இத்தனைக்கும் அவரு தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது, பிரதர் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கவே பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு எனக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சு. ஐயா நாங்க உங்கள்ட்ட கேட்கணும், நீங்க இந்த வார்த்தை சொல்லி எனக்கு போங்க அங்கேயும் கேட்கணும் அப்படி கேட்கணும். சுகுமார் நல்ல வேலை இல்ல லைன்ல அவர் இருந்தாருன்னு வச்சுக்கீங்க, ஏன்னா அவர் அப்பதான் இருப்பாரு. நாங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் அந்த வார்த்தை சொன்னோன்னே எங்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பாத்துக்கலாம், நல்ல வேலை ஆரம்பிச்சா பாத்துக்கான்னு சொல்லாம விட்டாரு. அண்ணா நாளைக்கு மாஸ்க் ட்ரெய்லர் வருது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? என்ன எல்லாருமே நிறைய பேர் இல்ல மதியம் 2:07 விடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஒரு 1:30 மணிக்கு சாப்பிட்டு 2 மணிக்கு எல்லாம் தூங்கி வச்சுட்டு ஒரு 4-5 மணிக்கு ரிட்டர்ன் திரும்ப வருவாங்க ஆன்லைன்ல. ஆனா அந்த சமயத்துல அவங்க விட்டுருக்காங்க ட்ரெயிலர் விட போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு எனக்கு வெற்றிமாறன் தயாரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அப்படிதான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:07 மணி அதை தேர்ந்தெடுத்து கொடுத்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. எப்படி மனசாட்சி ஒண்ணு வந்து உட்காருவான் இல்லைங்க அப்ப அந்த டயத்துல இல்ல இல்ல அதை சாப்பிட்டு மறந்துடும், நானே மறந்துடுவேன் ஆக்சுவலா அந்த டைம்ல நான் அப்படிதான் எங்க ஒரு படத்துக்கு எப்படி விட்டாங்க. அதே மாதிரி அஜித் படமும் ஒரு நாள் அப்படிதான் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை 2:30 மணிக்கோ என்னமோ ஒரு அப்டேட், மதியம் 2:30 மணிக்கு என்னமோ யோசிச்சு பார்த்தேன் யார் இதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பா. அப்புறம் இன்னொரு பெரிய நடிகர் படத்துக்கு ஒண்ணு இதே மாதிரி சூர்யா படம் நினைக்கிறேன், கங்குவாவோ ஏதோ படம் கங்குவான்னு தான் நினைக்கிறேன். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கோ 3 மணிக்கோ ஒரு அப்டேட் விட்டாங்க. எப்படா எப்ப எல்லாரும் தூங்கி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்ல மறந்து போய் செல்லே தொடாத நேரம் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அவன் ஒண்ணு ஜோசியக்காரனா இருக்கணும், இல்ல செல்லு பிடிக்காத ஜோசியக்காரனா இருக்கணும். செல்ல வாழ்க்கையில பிடிக்காம இருப்பாங்க, இந்த நேரத்துல கையில இருக்கணும், அந்த மாதிரி ஜோசியக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு டவுட், ஏன்டா இப்ப முன்னாடிலாம் என்ன சொல்லுவீங்கன்னா, இப்ப பிரகாஷ் ப்ரோ வந்து எல்லா இதுக்கும் முன்னாடி ட்வீட் போடுவாரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாம், இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு. நீனா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறது எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான், இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு செட் பண்றதுக்காக தான். நீ ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு என்னடா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது? இல்லண்ணே ஆர்வமா இருக்கீங்களான்னு கேக்குறேன். பாக்க ட்ரெய்லர் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க எல்லாரும் ஆர்வமா தான் இருப்பாங்க. இது என்னடா கேள்வி இது? நீங்க வலைபேச்சு பாத்தீங்களா கேட்டேன் சொல்லி கேளுங்க ப்ரோ. பட் ஆனா அவர் கொஞ்சம் இதுவான டைரக்டர் தான், ஐ மீன் கொஞ்சம் டேலண்டான ஆள் தான். முன்னாடி 2-3 வாட்டி அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டதுலயும் அவர் நல்லா தான் சொல்றாங்க அவரை பத்தி. அந்த விக்ரமன் இல்ல யார கூப்பிடுறாரு? விஷால் ப்ரோ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ப்ரோ ஒரு ஸ்டார் படத்துக்கு பிறகு கவின் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாருன்னு தோணுது, உங்களுக்கு அப்படி இருக்கா? அடக்கி வாசிக்கிறாருன்னா புரியல, எந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல ஸ்டார் படத்துக்கு பயங்கரமா ப்ரமோஷன் பயங்கரமா ஒரு இதா இருந்தாரு, அந்த படம் பாப்பானோன்னு இந்த கிசு படத்துக்கும் இதுக்கும் அவ்வளோ வந்து உற்சாகமா இல்லையோ? இல்லங்க அவரு ஒரே மாதிரி ப்ரொமோட் பண்றாரு. என்னன்னா சாங்ஸ் எடுத்து கொடுக்கல, ஒரு படத்துக்கு வந்து சாங்ஸ் எடுத்து கொடுத்தா மட்டும் நீங்க பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ற மாதிரி தெரியும். நீங்க பின்னாடி ஒரு அவங்க போடுற ப்ரொமோஷனுக்கு அந்த வீடியோ பின்னாடி நீங்க சாங் சேர்க்கணும்ல, நீங்க ஏதாவது ஒரு சாங் சேர்க்கணும்ல. இப்ப நீங்க ஸ்டாருக்கு அப்படி முன்கூட்டியே ஒரு யுவன் சங்கர் சாங் 1-2 ஹிட் ஆயிடுச்சு. அது போக என்னன்னா பியார் பிரேம காதலும் அப்படிதான், அந்த ஹரிஷ் கல்யாண படம் வந்துச்சுல, ஹரிஷ் கல்யாண படத்துக்கு இந்த பியார் பிரேம காதலுக்குலாம் அந்த சாங்ஸ் தான் உங்களுக்கு ரீச். இந்த மாதிரி நீங்க வந்து எந்த படத்துக்கு முன்னாலும் இப்ப இது மாதிரி உங்களாம் அப்கமிங் ஸ்டார்ஸ், எங்க அப்கமிங் ஸ்டார்ஸுக்கு கண்டிப்பா சாங் ரீச் தேவை. இப்ப இந்த டியூடு படத்தோட ஓப்பனிங்ல பெரும்பான்மையான பெரும்பங்குங்கிறது அந்த பாட்டுக்கு தான் இருக்கு. நீங்க தியேட்டர்ல நீங்க அமைதியா இருந்தவங்க போறா திடீர் அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டு பொண்ணு கத்தா இருந்தாங்க திடீர் அதுக்காக சாயர் அப்பப்ப அந்த பாட்டை போட்டு விட்டா அப்படி அப்பப்ப கத்து. இந்த பிரம்மானந்த காமெடி ஒண்ணு வரும், ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் படுத்திருப்பாரு ஐசியூல, அப்ப இந்த பட்டன் அமுக்கி ஆன் பண்ணுவார், ஆன் பண்ணா எழுந்திருக்கேன், ஆஃப் பண்ணா இறங்குங்கிற மாதிரி டியூட்ல அப்படியே விளையாண்டு பார்த்தாரு சாயா பேங்கர்.
நான் எப்படிலாம் விளையாடுறேன் பாரு விளையாட்டு காமிச்சாரு. அது மாதிரி நிறைய நடக்கும். நீங்க படத்துக்கு தேவை சாங்ஸ் தான். அது முக்கியமா அப்கமிங் ஸ்டார்ஸ் படத்துக்கு. நீங்க ஒருவேளை பெரிய படம் இல்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல நீங்க வந்து இப்ப கைதி படத்துக்கு சாங்கே இல்லை, ஓகேவா? ஆனா அதுலயும் உங்களுக்கு வந்து விண்டேஜ் சாங்ஸ் அங்கங்க மேட்ச் பண்ணியிருப்பாங்க எப்படி வைக்கணும் அப்படிங்கறத, தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக அதெல்லாம். ஆனா அது வந்து ஒரு பிகில் கூட கிளாஸ், அந்த டீசர் ட்ரெய்லர் செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு முன்னாடி மாநகரம் படத்துடைய வெற்றி, இதெல்லாம் அடக்கம். இந்த கவின் நடிக்கிற படங்கள்லாம் ஒவ்வொன்றும் புதுமுக டேரக்டர். இப்போ சதீஷ் படம் பண்றது, அவர் சதீஷ் டான்ஸ் மாஸ்டர் வந்து புதுமுகம் வந்தார். அவர் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை, ஃபர்ஸ்ட் முன்கூட்டி நம்பிக்கை இருந்தது இல்லை. இப்போ மாஸ்க் டேரக்டர் யாருக்குன்னு இங்க சினிமா புலங்கராட்டையும் கூட தெரியும், வெளியாட்சிக்கு யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு டேரக்டரும் யாரும் தெரியாது, டீமும் புதுசு, இதுல சாங்கும் இல்லை அப்படின்னா நீங்க பண்ற எவ்வளவுதான் ப்ரொமோஷன் பண்ணாலும் பண்ணாத மாதிரியே இருக்கு. இத்தனைக்கும் கவின் இப்ப இந்த படத்துக்காக வந்து 8 இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் வெளில போகாத இடம் கிடையாது, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று கிரிக்கெட் விளையாட போய் அது கூட அந்த என்ன பேர் ஐயோ விளையாடுங்க டக்கு வாயில வரலையே, டர்ஃப் டக்கு அந்த வாயில வரல, இருங்க அந்த டர்ஃப்ங்கிறதா வரல. அந்த டர்ஃப் விளையாட போய் அங்கேயும் கிரிக்கெட் விளையாண்ட மாதிரி ஆச்சு, ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆச்சுன்னு அப்படியும் பண்றாரு. என்ன பண்றோம், பாட்டு வேணும், பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்கும் ஒரு பாட்டு. என்ன கஷ்டம், நீ என்னதான் இந்த பீஜம் போட்டு ஏதாவது ஒரு வகையில வேணும். தாண்டி இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல ஒரே ஹீரோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எந்த யூடியூப் சேனல் கேட்டாலும் வழக்கமா போய் எல்லா இடத்துக்கும் போய் இன்டர்வியூ கொடுத்துறாரு, ரவுண்ட் த கிளாக் போய் ப்ரொமோட் பண்றதுன்ற மாதிரி அந்த டயர்ல இருக்கிற ஹீரோஸ்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட மணி இன்னும் அந்த இதுக்கு வரலவனே. அது பண்றாரா நான் சொல்றது, அதுக்கு அந்த இந்த இதுல இருக்கிறவங்க சொல்றேன். கவின் ஹரிஷ் கல்யாணம் இருக்காங்களா, அவங்க அதுக்கு முன்னாடியில வந்தவங்கல்ல, அந்த ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றேன். அந்த ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாம் கவின் வந்து அநியாயத்துக்கு பண்றாரு ப்ரொமோஷன்ஸ். அப்புறம் எப்படியும் கடைசியா ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு வச்சிருப்பாங்க, பிக் பாஸ். ஆனா இந்த வாட்டி பிக் பாஸே இதுவா இருக்குன்றதுனால பிக் பாஸ் மாஸ்க் ஜீ தமிழ் படம் நினைக்கிறேன், போக மாட்டாங்க. ஓ ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா கரெக்ட் இல்ல, தலைவன் வேற. மாஸ்க் ஜீ தமிழ் படமா இல்ல கிஸ் தானே ஜீ தமிழ் படம்? கிஸ்ஸும் ஜீ தமிழ் தான், மாஸ்கோ ஜீ தான். ஓ அப்படியா? ஆமா ஆமா. விஷால் ப்ரோ இன்னைக்கு ரெயின் டான்ஸ் பாத்தீங்களா? டான்ஸா? என்ன தலைவா ரெயின் டான்ஸ்? புரியலையே. பிக் பாஸ் தலைவா நான் பிக் பாஸ்லாம் இல்ல தலைவா, நம்ம ப்ரோமோ மட்டும் தான் பாக்குறது பெருசா. அவர் திவாகர் சொல்றார். திவாகரா அண்ணன் நேர் அந்த நேம் யூஸ் பண்ணா ஒருத்தர் கடுப்பாவாருன்னு தான் நான் சொல்லவே இல்லை. மெலன் தர்பீஸ். ஓகே சரி. விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்னா அவருமே ஹோஸ்டிங்ல என்னங்க ஐயா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு இருக்கு. அவரு பேசுறதும் அப்பப்ப சரி ஓகே அப்படின்ட்டு அதை பாக்குறதே இல்லை, விட்டாச்சு. எனக்குமே ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி சாண்ட்ரா ஒரு பிராங்க் பண்ணாங்க, அந்த ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி நேத்துமே கடுப்பாயிடுச்சு. ஆமா, சும்மா இருக்கிறவங்களாம் விட்டுட்டு பிரவீன் எல்லாம் இன்வைட் பண்றாங்க. புரியல. பிரவீனும் வேற யாரும் துஷார், ரம்யா, துஷார் போயிட்டான். ஏங்க அதை விட மிச்சர் திணி எல்லாம் உள்ள நிறைய இருக்குது. சரி விடுங்க, பிரவீன் எல்லாம் ஒத்து கண்டென்ட். என்ன காரணம் தெரியல எனக்கு. சில டைம் எபிசோட் பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய கண்டஸ்டண்டா இருந்தாலும் இந்த வாரம் அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேபி பிகாஸ் ஆஃப் பிராங்க்னாலயோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு தெரியல. அதனாலதான் பிரவீன்ராஜ் எலிமினேட் பண்ணாங்களோன்னு. இல்ல பரணி ப்ரோ, டு த கோர் நீங்க எனக்கு இவங்க துஷார் கூட விட்டுருங்க, அவன் விட்டுருங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் பிரவீனை விட நல்ல கண்டஸ்டன்ட் வந்து, அதாவது பிரவீனுங்கிறது பெஸ்ட்ங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு அதை விட மொக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க. அதெல்லாம் என்ன கர்மத்துக்குன்னு தெரியல. அது கரெக்ட். பட் அது கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து அவங்க போயிடுவாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் பார்க்க போறேன். எப்படி இருக்கு? சூப்பரா. அந்த படத்துக்கு ஃப்ரம் த கிரியேட்டர் ஆஃப் ஃப்ரம் த மேக்கர் ஆஃப் யாருன்னு பார்த்தேன். அதுக்கே சரி உள்ள போயிடலான்னு இருக்கேன். மைக்கேல் ஜாக்சன். ஆமா, டீசரா ட்ரெய்லரா? டீசர் ட்ரெய்லர் தான். ஃப்ரம் த மேக்கர் ஆஃப் பொஹீமியன் ராப்சடின்னு பார்த்தேன். ஓகே, சிறப்பு. சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு மண்டையில இது மட்டும் தாங்க ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் வழி சொல்லுங்க. என்ன ஓடுது? சிக்கரி 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 சிக்கரி, அதுதான் அப்புறம் மைண்ட்ல ஓடுது. தமிழ் பாட்டு கேட்டீங்களா? தமிழ்ல வந்துச்சா? நான் வரலன்னாங்க நேத்தி.
இன்னைக்கு வந்து காலையில இன்னைக்கு வந்துச்சு. வந்துச்சு. இன்னைக்கு காலையில தான் நீங்க வந்துச்சு. தெலுங்கு வருஷன் கேளுங்க, கேட்டுறாதீங்க தெலுங்கு வருஷன் கேளுங்க. கேட்டுறாதீங்க. கேட்டுறாதீங்களா? தெலுங்கே கேட்டுக்கோங்க. தெலுங்கு நல்லா இல்ல, இருக்கும். நான் என்னன்னா, நேத்து தெலுங்கு வருஷன் கேட்டு எனக்கு பிடிச்சி போயிருச்சு. என்ன பிடிச்சி போயிருச்சுன்னா, தெலுங்கு பாட்டு கேட்கறமா ஹிந்தி பாட்டு கேட்கறமாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹிந்திக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தெலுங்குக்கும் மேட்ச் ஆகிற சூப்பர் டியூனா இருந்துச்சு. எனக்கு அப்பப்ப நம்ம தெலுங்கு லிரிக்ஸ் தானே அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்ப்பேன் சைட்ல போய், தெலுங்கு வருஷன் பாக்குறமா ஹிந்தி வருஷன் பாக்குறமா அப்பப்போ பாத்துக்கேன். பாட்டு நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் எப்பவுமே ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்லுவோம் அவரை. கொஞ்சம் கொஞ்சமா கேட்க பிடிக்கும். ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் கேட்டோன்னே நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் வருஷன் இன்னைக்கு காலைல வந்துச்சு. அந்த தங்கப்ப தக்கம்னு படிச்சா எப்படி இருக்கும்? தங்கப்ப தக்கம் பேர் என்ன தமிழ் வருஷன்ல பேரு? அதே சிக்கிரி சிக்கிரி தான். இருக்கு என்னங்க தமிழ் வருஷன் தங்கப்ப தக்கம்னு அங்க லிரிக்க தனியா பிரிச்சு பிரிச்சு பாடுறாங்க. எனக்கு இல்ல வேணாம், இது நம்ம வந்து தெலுங்குக்கே போயிடுவோம். திரும்ப தெலுங்கு பாட்டு ஒரு தடவை கேட்டு இந்த கேட்டு ஒரு தடவை ஃபுல்லா ஏன்னா எனக்கு இன்னொன்னு ஒரு விஷயம், எனக்கு இந்த பாட்டுலயும் சரி இப்ப நீங்க வந்த பாட்டுலயும் சரி, அந்த ஒரு கிளாமர் இருக்குல்ல, அந்த கிளாமர் வந்து இப்ப இலைமறை காய்மறைங்கிற மாதிரி அது ஒரு அழகா இருந்தா பார்க்க ஒரு இதா இயல்பா இருக்கும், ஒரு தூக்கி கொடுக்கும். ஓகே, அந்த ஒரு பாட்டு அழகே. ஓகேங்களா? ஆனா அந்த பாட்டுல என்னன்னா, ஜான்வி கபூர் வந்து எதுக்கு அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது ஓவரா போர்ஸ்ட் கிளாமர் இருக்குல்ல, அந்த போர்ஸ்ட் கிளாமருங்கிறது வந்து கிளாமருங்கிறது அவுட் ஆஃப் கிளாமர், அவ்வளவுதான். ஒண்ணுமே சொல்ல முடியல எனக்கு. அதுல எனக்கு அந்த தேவாரால டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் தூக்கி இந்த பாட்டுல மிக்ஸ் அது நடுல சொருகின மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல, எனக்கு ஜான்வி கபூரை சவுத்து கூட்டு வந்தாலே ஒரு மாதிரியான ரோல் தான் கொடுக்குறாங்க. ரோல்னா எப்படின்னா, இப்ப இந்த பாட்டுக்கு பின்னாடி பாருங்க, அந்த பாட்டுல அந்த ஜான்விக்கு பின்னாடி ஒரு 20 பொண்ணுங்க நிற்பாங்க. அந்த 20 பொண்ணுங்க காஸ்டியூம் பாருங்க, எல்லாமே சாரி ஆஃப் சாரி தான் கட்டியிருப்பாங்க. அந்த இது அதுல ஒன்னு ரெண்டு கொஞ்சம் கிளாமரா இருக்கலாம். ஆனா அது வந்து உருத்தாத கிளாமர், உருத்தாத அழகேல கிளாமர். இது வந்து நான் வந்து பாரு, இந்த சொல்லலாமா வேணாம் அந்த மாதிரி இருக்கு. இல்ல இல்லங்க, நான் சொல்லல, சொல்லவே இல்லைங்க. சொல்ல வந்தாரு. ஆமா பிரகாஷ் அண்ணா. ஆனா என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னான், எனக்கு அப்படி தோணல மச்சான். அது ஒரு கிராமத்துல நடக்கிற கதை மாதிரி பண்றாங்க, ஆனா இவர் பாட்டு ரொம்ப மாடர்னா இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையான்னு கேட்டான். எனக்கு பாட்டு நல்லா இருக்குடா, அவ்வளவுதான் எனக்கு தோணுது. தெரியல, விஷுவலா தான் பார்த்தா. ஏன்னா இதுவுமே இந்த புஷ்பாலாம் ஒரு ஃபிளேவர்ல இருந்துச்சு. படத்துல வராதா? என்னங்க தூக்கி போடுறீங்க? அதாங்க வீடியோ ஷாட் விட்டுருக்காங்க. என்ன புதுசா கேக்குறீங்க? ஏங்க இன்னைக்கு தளபதி கச்சேரியில இருந்தா கொஞ்சம் வீடியோ வந்துச்சு. என்னையா பேசுற கமல்? புதுசா அதுவும் படத்துல வராதுங்க. அது என் கிரெடிட்ஸ்ங்க. அண்ணா என்ன என் கிரெடிட் பாட்டு? ஏங்க சத்தியம் பார்த்தாவே தெரியல ப்ரோ. இதுவும் படத்துல என்ன சாக்கா வரீங்க எல்லாத்துக்கும்? இதுவும் படத்துல வராதுங்க. அது ஓப்பனிங் சாங் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல என் கிரெடிட் சாங். தலைவா, நான் கேசரி இன்னும் பாக்கல தலைவா, எனக்கு தெரியாது. இல்ல கேசரி பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, இதுல வந்து நீங்க வந்து பல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அதுலயே தெரியல உங்களுக்கு. விஜய் படத்தோட எல்லா பாட்டோட ஸ்டெப்பு, அது போக வந்து நீங்க பேனர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். முத்துப்பாண்டி அரிசி மண்டி, திருப்பாச்சி வெல்டிங் ஒர்க்ஸ், நேசமணி பெயிண்டிங்ஸ், ஆலிஸ்வெல் அகாடமி, லவ் டுடே ஆப்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நீங்க அந்த ஒவ்வொரு கடையோட பேனருமே பாத்தீங்கன்னா தெரியுமே. ஆமா, உங்களுக்கு சாங் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லி ஒரு நான் ரெடி, ஏதாவது அது பேரு துணிக்கடை பேர் என்ன, ஜவுளியா, நான் ரெடி ஜவுளி கடை. அப்புறமேட்டு வந்து அழகிய தமிழ் மகன் சலூனு, நேசமணி பெயிண்ட், இப்படி அவங்க பிகிலு ஃபுட்பாலு, அப்புறம் என்னென்னமோ வச்சிருக்காங்களா. அது பாத்தீங்கன்னா தெரியுமே. எல்லாமே வந்து விஜய் படங்களோட ரெஃபரன்ஸை வச்சு இந்த பாட்டு கடைசியா ஒரு ஃபேர்வெல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அது என் கிரெடிட்ஸ்ல வரும். எப்பா நீங்க 2 ஷாக்கு. ஓகே, அப்ப சரி தலைவா. அது இந்த பாட்டு இல்லன்னு தரல பல்தான். ஓகே, இந்த லோக்கி எல்லாம் ஏதோ கேமியோ பண்ணிருக்காரு நாங்களே ஏதோ ஒரு பாட்டு. அது இந்த பாட்டு இல்லையாமா? இல்ல அதுதான் அவர் இந்த படம் முடிஞ்சு கடைசி எண்ட்ல வந்து அவங்க கேமியோட இந்த பாட்டு வர மாதிரிதான் இருக்கும். இந்த பாட்டு தானா? சரி, ஓகே. இந்த பாட்டுலதான் இந்த பாட்டுக்கு முன்னாடியோ இந்த பாட்டுக்கு அப்புறமோ போற மாதிரி இருக்கும். ஓகே அண்ணா, அப்புறம் எண்ட்ல ஒரு பிட் அப்படியே கட் பண்ணிட்டாங்கல்ல, எண்ட் பிட் தியேட்டர்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் லாஸ்ட் ஸ்டெப். விஜயோட ஃபேமஸ் ஸ்டெப் பூரா 1 மினிட் வீடியோ, ஒரே வீடியோ. அந்த எப்படி சொல்றேன், நீங்க சொல்றது என்னது, சிங்கிள் டேக்கா, காம்பைலேஷன், சிங்கிள் டேக்காவோ இல்ல வந்து அந்த ஒரு காம்பைலேஷன் மாதிரி அப்படி வர மாதிரி வரும். ஓகே ஓகே, நல்ல விஷயம்.
பிரகாஷ் என்ன, நவம்பர் மாசம் நிறைய படங்கள் இல்லைன்னு நம்ம ஆரம்பத்துலலாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா ஏதோ நல்ல நல்ல படம் வரப்போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஏங்க இப்போ இந்த இந்த அங்கம்மாள் படங்கள் நிறைய வருது, நல்ல நல்ல படங்கள் வருதா? ஆமா இல்ல ஆமா அண்ணா, ஆமா ஆமா மாஸ்க், ஆமா காந்தாரா, காந்தாரான்ற பாருங்க, காந்தா, காந்தா அதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்ல இல்ல இருக்கு எனக்கு. பிரகாஷ்னா நல்ல நல்ல படங்கள் தான் வருது. இப்போ எனக்கு வந்துட்டு இது அடுத்து என்னது காந்தா வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னிங் மேன், நவ் யூ சி மீ. ரன்னிங் மேன் மேல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நவ் யூ சி மீ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இந்த படமே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் தியேட்டருக்கு. பரணி பிரெடேட்டர். பரணி எனக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துங்க. நவ்யூ ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துங்க. நம்ம தேட்டர்ல எந்த வாரம் ரிலீஸ் ஆகுது? திரும்ப திரும்ப மறந்து நான் போயிடுறாங்க. காந்தா கூட தான் ரிலீஸ் ஆகுது. காந்தா படத்துல அடுத்த ஷோ பாரு. 14ஆம் தேதியா? ஆமாண்ணே. அப்ப என்ன பண்ணுங்க, நான் காந்தா 14ஆம் தேதி காலைல 11 மணி ஷோ போயிட்டு மதியானம் போயிருவேன் நவ்யூ ஸ்ட்ரீம். ம். ஒருவேளை அன்னைக்கு நீங்க எனக்கு போன் அடிக்கும்போது நான் மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு இது கூட தெரியல. புக் மை ஷோ தவிர மத்தபடி எங்கேயுமே படம் ரிலீஸ் ஆகுது ட்விட்டர்ல வரலையா? ஆமா. அப்பப்போ மறந்து போயிடுறேன். அந்த படம் இந்த வாட்டியாவது தேட்டர்ல பார்க்கல. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டும் சரி, செகண்ட் பாட்டும் சரி தேட்டர்ல பார்க்கல. நம்ம ஓகே டவுன்லோடு தான் எல்லாமே. டெலிகிராம் இருக்க பயமே அங்க போயிட்டேன். இந்த வாட்டியே தேட்டர்ல பார்க்கணும். அந்த விஷுவல்ஸ், அந்த மேஜிக், அந்த விஷயம்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது அந்த ட்வின்ஸா நடிச்சிருப்பாங்க, அவங்க ரோல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால அவங்க அந்த படத்தை தேட்டர்ல இந்த வாட்டி பார்க்கணும். பிரகாஷ் அண்ணா, ஆக்சுவலா நேத்து ஏதோ ஒரு சின்ன சாரி விஷால் சாரி சொல்லுங்க இல்ல இல்ல இல்ல, சொல்லவா இல்ல என்ன நீங்க பேசுங்க. சொல்லுங்க. இல்ல பழைய கேள்விதான் அது, நீங்க கேட்டானா கேளுங்க. பாகுபலி எப்படி தியேட்டர்ல பாத்தீங்களா பிரகாஷ் அண்ணா, பரணி ப்ரோ? பார்க்க மாட்டேங்க. இல்ல நான் நான் அப்பயே பார்க்கல சொல்றேன், bro. பார்க்க போறது இல்லைன்னு. அப்படியா? பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பார்க்கலன்னு சொல்ல விட பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். எபிக்ல பார்த்தேன். நான் பெரும்பாலும் சொல்றேன், இதுல பெரும்பாலும் சொல்றேன், இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிறது ஸ்கேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். அதுல ஒரு சில வேணா கொஞ்சம் குவாலிட்டியா கொஞ்சம் ரீமாஸ்டர் வெர்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்க ஆல்ரெடி பார்த்த, பலமுறை பார்த்த படத்தை எப்படியாவது பிசினஸ் பண்ணி எப்படியாவது உங்க தலையில மிளகா அரைச்சி எப்படியாவது கோடிகளை கல்லா கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கலாச்சாரம் தான் ரீரிலீஸ் கலாச்சாரம். ஏன்னா அது போக என்னன்னா, அது வந்து பல சின்ன பட்ஜெட் படங்களுடைய ரிலீஸ் டேட்டை கெடுக்குது. அது உண்மை. அது தனி கதை. அது ஏன்னா நீங்க எத்தனை படங்கள் தேட்டர், ஒரு 100 தேட்டர் கிடைக்காம மூச்சை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 200 தேட்டர் 300 தேட்டர் அசால்ட்டா பிடிச்சிட்டு போயிருவாங்க. அது போக என்னன்னா, இந்த ரீலீஸ் நம்மளே 100 தடவை தேட்டர்ல பார்த்துட்டோம். முன்னாடியே பார்த்திருப்போம். தேட்டர்ல 10 தடவை, டிவியில 100 தடவை பார்த்துட்டோம். அதை போய் இன்னொரு தடவை செலவு பண்ணி அது இவங்க வந்து ரீலீஸ் 190 சொல்றாங்க. எனக்கு வந்து சில படங்கள் தான் ரீலீஸ் பிளாட்டா 100 போடுறாங்க. இந்த பாகுபலிகள் 190. ஒரு ரீலீஸ் படத்துக்கு நான் 190 கொடுத்து பார்க்கணும்? வாய்ப்பே இல்லை. பிரகாஷ்ண்ணா, நீங்க கேட்டீங்கல்ல, அதான் காந்தா, நவ் யூ சி மீ உங்களுக்கு நவம்பர் 14. நவம்பர் 21 சொல்றேன் உங்களுக்கு மாஸ்க், மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் சிசு ரோட் டு ரிவெஞ்ச். இந்த 3 படம். அப்புறம் அர்ஜுனோட படம் ஒன்று வருது. என்ன படம்? தீயவர் கொலை நடுங்க. ஆனா பரணி அந்த வாரமும் சிசு பார்க்கணும், ஞாபகப்படுத்துங்க. மத்த எது பார்க்கணும் இல்லையோ சிசு பார்க்கணும். இதுங்க அந்த வாரமே அதர் லாங்குவேஜ்ல மம்முட்டி படம் வருது, கலம் கவல். அது இல்லாம தீரம் சொல்லிட்டு ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி வருது. ஓகேவா? இதுவே உங்களுக்கு வந்து பேக்கட் ஆயிடுச்சா? நவம்பர் 28 போனீங்கன்னா, சாரி, இது கலம் கவல் நவம்பர் 28, நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது நவம்பர் 28 தான் கலம் கவல். அது இல்லாம தனுஷ் படம் தேரேஷ்கு மீன் அது வருது. உங்களுக்கு இதுக்கு மேல இந்த மாசத்துல என்ன வேணும்? ஓகே, சூப்பர். எல்லா வாரமும் உங்களுக்கு 2 படம் மினிமம் இருக்குண்ணா. டிசம்பருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபில்லு தான். 5ஆம் தேதி 2 படம். வாவாத்தியார் என்ன வருமா? வாவாத்தியாரு ஆக்சுவலி பார்த்தோம்னா டிசம்பர் 5, 1 மாசம் இருக்கு. அவங்க வந்து இந்த வாரம் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும். எனக்கு அது மேல கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிட்டே இருக்கு. பிரகாஷ், நான் சொல்லுங்கண்ணா, என்னண்ணா அதோட இது வந்தா நல்லா இருக்கும் உண்மையிலே. இல்ல பாருங்க, நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றப்ப நம்ம ஸ்பேஸ் ரெக்கார்டை கேட்டு பாருங்க. அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அதுக்கப்புறமும் 2 முறை சொல்லியிருப்பேன். அந்த படம் வருமாங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இன்னொரு நீங்க ஏதோ ஒரு ரூமர் சொன்னீங்கல்ல, ஸ்டூடியோ கிரீன் ஏதோ ஒரு படத்தை தயாரிக்க போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்பயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் அவங்க வாவாதியாருக்கு ஒரு விடுகாலம் பறக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அடுத்த படத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, வாவாதியார் ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்கன்னு சொன்னேன். இப்பயும் அதே தான். வாவாதியாரை ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கட்டும், அதை ரிலீஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா டிசம்பர் 5 வரும்னு சுத்தமா நம்பிக்கை. பிரகாஷ் நீங்க பேசிட்டீங்களான்னு தெரியல, சிசுவும் வருது நவம்பர். சிசுவும் வருது. அது 21ஆம் தேதி. அது கண்டிப்பா பார்க்கலாம். அது தேட்டர்ல பார்க்கணும். இந்த மம்முட்டி படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வருது. இப்ப நீங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மூடர்குடம் பொண்ணு மாதிரி தான். எனக்கு அது பார்க்கணும், இது பார்க்கணும், இது பார்க்கணும், அது பார்க்கணும். 1001 கார்த்தியை கட்டி வச்சு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பிரகாஷ், எல்லாத்துக்கும் போவோம். நேத்து தான் வந்துட்டு இது என்ன சொல்ல, சும்மா வந்து எடுத்து பார்த்தேன் இந்த வருஷம் எத்தனை படம் பார்த்துருக்கோம்னு சொல்லி. அரௌண்ட் 86 படம் பார்த்துருக்கேன் தியேட்டருக்கெல்லாம். எனக்கே மாதிரி நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா. ஏன் லிஸ்டா பாத்தீங்களா? இந்த வாட்டி எவ்வளோ?
பீட் பண்ணிடலாம் டிசம்பருக்கு. தலைவா சொல்றேன். அண்ணே, அதை நான் வந்துட்டு நோட் பண்ணது இல்ல. ஆனா நான் இப்ப எப்படி அந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறீங்க? நான் என்னென்ன பார்த்தேன்னு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல விஷால் ப்ரோ, நான் வந்துட்டு பர்சனலா சொல்லிடுறேன். நான் வந்துட்டு அங்க கொச்சியில இருந்தப்போ எல்லாமே வந்துட்டு நான் புக் மை ஷோல புக் பண்ணுவேன். புக் மை ஷோல மட்டும்தான் புக் பண்ணுவேன், வேற எதுலயும் புக் பண்ண மாட்டேன். ரேர் கேசஸ்ல தான் போய் டைரக்டா டிக்கெட் வாங்குவேன். ரேர் கேஸ்ல என்ன சொல்லுவேன், 20 படத்துல ஒரு படம் தான் நான் அப்படிதான் வாங்குவேன். பட் இங்க வந்து அப்படி கிடையாதுன்றதுனால டைரக்டா போய், ஏன்னா இங்க இந்த 40 ரூபா வாங்குறாங்கன்றதுனாலதான், அதனால நேரா போய் வாங்குறது. ஆனா என்னன்னா, நான் தியேட்ரிக்கலா பாக்குற படங்கள் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்ல ரிவ்யூ போடுவேன். ஓஹோ, ஸோ அந்த ஆர்ச்சிவ் வச்சு தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன். நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. கரெக்ட். 1-2 விஷயங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப இதா வந்துட்டு ஓடில பார்த்து சூப்பரா இருந்துச்சு. நான் யோசிப்பேன், நீங்க கிறிஸ்டபர் எல்லாம் போடுவீங்கல்ல, என்னடா படம் பார்த்துட்டு நோட்ஸ் மாசம் அவர் ட்ராக் பண்ணி போடுவாருங்க. இல்ல நான் அவர் அப்படி, நான் எப்படி போடுவேன்னா, ரிவ்யூ போடுற படங்களை 2025 நம்ம சீரியல் நம்பர் போடுவேன். படம் தியேட்டர்ல பாக்குற படம் மட்டும், ஓடிடில பாக்குற படம் சீரியல் நம்பர் போட மாட்டேன். ரிவ்யூல பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன்ல, ரிவ்யூ போடுற படங்கள் மட்டும். தியேட்டர்ல பார்த்து ரிவ்யூ போடாத படங்கள் தனியா நோட் பண்ணி வச்சுக்குவேன் நான். இதையும் அதையும் டோட்டலா சேர்த்தா எனக்கு கவுண்ட் வந்துடும். எனக்கு அவ்வளவு ரொம்ப சிம்பிள். தியேட்டர்ல பார்த்து இப்ப இந்த வாரம் நான் வந்து 2 படத்துக்கு நான் ரிவ்யூ போடல. இந்த வாரம் ஒரு படம், போன வாரம் ஒரு படத்துக்கு நான் ரிவ்யூ போடல. அந்த 2 படத்தையும் கவுண்ட் அது நான் தனியா நோட் பண்ணி வச்சிருப்பேன். ரிவ்யூ போடாத படம் தனியா அதை மட்டும் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பேன். அது மட்டும் கணக்கு பண்ணி இந்த நம்பர் கணக்கு பண்ண கடைசி நான் ஆரியனுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். பெண் பெட்ல 2025 61வது படம் போட்டிருக்கேன்னா, இந்த வருஷம் நான் ரிவ்யூ போடாத படமே 10 படத்துக்கு மேல இருக்கு. அப்ப எத்தனை படம் அந்த மாதிரி கணக்கு. அது போக அது போக இது வந்து தியேட்டர்ல படம் பார்த்த எண்ணிக்கை, எத்தனை வாட்டி பார்த்தேன் சில படங்களுக்கு கவுண்ட் போடும்ல, அது தனியா தியேட்டருக்கு போனா 5 வாட்டி போனீங்களா 4 வாட்டி போனீங்களா, அது வேற இருக்குல்ல. அதான் சொல்றேன், அது தனி கவுண்ட், இது தனி கவுண்ட். டோட்டலா படத்துக்கு மட்டும் இது வரைக்கும் ரிவ்யூ போட்ட கவுண்டிங் மட்டும் 2025 61 படம் ரிவ்யூ போட்டிருக்கேன். தியேட்டர்ல போய் பார்த்த மட்டும், அதாவது தியேட்டர் வாட்ச் இல்லாத ரிவ்யூ போடுறது இல்ல, கவுண்ட் சேர்க்கறதுல அதுல நம்பர் போட மாட்டேன். அதுல எனக்கு இந்த செகண்ட் தேர்ட் டைம்லாம் நான் தியேட்டர் போக மாட்டேன். அதனால அப்ப இந்த ஓடிடி வாழ்க்கை அதையும் ஆட் பண்ணுவீங்கல்ல, அதை ஆட் பண்ண தெரிச்சிரும் போல 2 பேரும். அது நிறைய வரும். அது பாத்தீங்கன்னா இந்த வருஷமே நீங்க கவுண்ட் லிஸ்ட் போயிருச்சு பாருங்க, அது எங்கேயோ போயிடும். அது இப்பயே 150 தாண்டிடுச்சு நினைக்கிறேன். யோசிப்பாங்கல்ல, எப்படி 150 படம் வரதுக்கு பாக்குறாங்க. இல்ல அதுவும் நிறைய இருக்கும் ப்ரோ. அதுவும் இல்லாம மத்த லாங்குவேஜ்லாம் நம்ம நிறைய பார்ப்போம்ல. ஆமா ஆமா. அதனால வந்துட்டு அது கண்டிப்பா அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் ஆண் பாவம் பொல்லாததுக்கு ரிவ்யூ போடல. இந்த வாரம் வந்து நீங்க போடல சொல்லிட்டீங்களா? அது உங்களுக்கு அது செட் ஆகலையா அந்த படம்? ரொம்ப செட் ஆகல அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி பொறுமையா போட்டுதான் விட்டுறது. ஏதோ நல்லா போகுதுன்றாங்களே தமிழ்நாட்டுல அந்த படம். நல்லா போதுங்க, அதான் நான் சொல்றேன். மத்தவங்க ஒப்பீனியனுக்காக என் ஒப்பீனியன் திணிக்க வேணாம் தான் நான் சொல்றேன். தவிர்த்துறது, அதாவது எனக்கும் செட் ஆகிற மாதிரி இல்லாத செட் ஆகாம தனியா போட்டுருவேன். சுத்தமா நம்ம ஒப்பீனியன், நம்ம தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்படிங்கிறப்ப அதையே நம்ம போட்டு இது பண்ணி குழப்பிக்கிட்டு விட்டுருவோம். அதுல சொல்ல ஒரு கருத்து அந்த மாதிரி பிரகாஷ் ப்ரோ, இல்ல அந்த இதே கதையாவே ஏதாவது பாப்போம். எப்படி இன்னும் 2 வாரத்துல நீங்க வந்து ஓடிடில பார்த்து நீங்க சொல்லுவீங்க. அதான் உங்கள்ட்ட கேக்குறேன் பிரகாஷ் ப்ரோ, நீங்க உங்க இதை சொல்லுங்க, பாயிண்ட் ஆஃப் வியூ. படம் வந்து 1 வாரம் தானே ஆகுது. வந்துடும் பாருங்க, 2 வாரத்துல 4 வாரத்துல ஓடிடி வந்துரும்ல, பாத்துக்கலாம். இந்த வாரம் வந்த படம் ஆரோமலை படமும் பாத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகல. சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டாகியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஓகே தான், அவ்வளவுதான். ஒண்ணும் பெருசா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு வந்து இந்த கௌதம் மேனன் அந்த எலைட் இருக்குல்ல, அது வந்து ஒரு சில படங்கள் எனக்கு செட் ஆகும், மற்றபடி எனக்கு செட் ஆகாது. இது அந்த மாதிரி ரசிகர்களுக்கான படம். எனக்கு அதே மாதிரி விடிவி போர்ஷன் வந்து வீட்டு கணேசன் போர்ஷன் எல்லாம் காமெடி ஃபன் செம்ம அப்படின்னு எமோஜி போடுறேன். எனக்கு அது கொஞ்சம் தியேட்டர்ல எரிச்சலா தான் இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் சில படம் எனக்கு பிளாக் பஸ்ட் ஆகும். இந்த பியார் பிரியா காதல் இருக்குல்ல, அது தியேட்டர்ல நாங்க வந்து 480 பேரும் என்னமோ பார்த்தோம். ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அந்த படம். ரிசர்வ் கூட ரிலீஸ் ஆச்சு, ஆனா இது ஹவுஸ்ஃபுல். 480 பேர் பார்த்தோம்னா, நான் ஒரு மூலையில, இன்னொரு மூலையில ஒரு பையன், அவ்வளவு 2 பேர்த்த தவிர மத்த எல்லாம் என்ஜாய் பண்றேன். கத்துறாங்க, கத்துறாங்க. பாட்டு மட்டும் தாங்க படத்துல. நான் பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜாக்கு மட்டும்தான் அந்த படத்துக்காகவே போனேன். அது மட்டும்தான் படத்துல ஒருத்துங்கிற மாதிரி. மத்த எல்லா சீக்வன்ஸும் ஒரு படத்துல டோட்டலா வந்து ஒரு எப்படி சொன்ன, ஒரு 20 நிமிஷம் நான் பார்த்துட்டு படத்தை பார்த்து நேரம் கை உட்கார்ந்தே இருந்தேன், ஒண்ணுமே பண்ணல. ஆனா தியேட்டரை என்ஜாய் பண்ணுச்சு, பயங்கரமா என்ஜாய் பண்ணுச்சு அந்த படத்தை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நமக்கு தேவைப்ப நமக்கு டோட்டல் ஆடியன்ஸுக்கு நம்ம தள்ளி நிக்கிறோம். அப்ப நம்ம போட்டு சொதப்பக்கூடாது. அந்த மாதிரி இப்ப நிறைய வந்துச்சு இல்ல, அதனால தள்ளி உட்காந்துடுறது.
அப்ப இன்னொரு பழைய கேள்விதான், நீங்களும் சொல்லுங்க, பரணி ப்ரோ மத்தவங்க கூட சொல்லலாம். முடிய போகுதுன்னா அது பேசலாம். ஆனா இந்த அனிமல் படம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சானே? ஒர்க்காச்சு, எனக்கு ஒர்க்காச்சு. நான் இப்ப ரீசெண்டா தான் நான் ஃபுல்லா பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பரா பண்ணி படம் செமையா இருக்கேடா. படம் டைம் பண்ணதே தெரியல. அனிமல்னு சொன்னா மாவீரன் பின்னாடி பிஜிஎம் போடணும். மாவீரன் இருக்காரா இல்லையா? மாவீரன் இல்ல, இருக்காரு. இருந்தாருன்னா பிஜிஎம் போட்டாதான் நான் ஒத்துக்குவேன். அப்பதான் ஒரு ஃபில் ஆகும். அப்படி போயிட்டாருன்னா அவரு. இல்ல அதெல்லாம் வேணாம். அவர் இந்த பிஜிஎம் போட்டாதான் நான் ஒத்துக்குவேன். அவரு எங்க இருக்காரு இல்ல தெரியல. வேற இருக்கே இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இருக்காரு. ஆன் பண்ணிட்டார். மியூசிக் போடுங்க. அனிமல் மியூசிக் போடுங்க. லைட்டா தூங்கிட்டேன். வாத்தியார் சொல்லுவாங்க, தூங்கி ஏச்சால் தூக்கத்துல எழுப்பினா கூட நீ பதில் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினைச்சீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. அதுவா இல்ல இது அர்ஜுன் ரெட்டிங்க தூக்கனா குருவி. தமிழ் வருஷன் தயவு செஞ்சு அடிச்சு கொண்டு. அது இல்ல, சர்ச்சில வரும்போது வரும்ல போயிட்டு அப்போ ஒரு பீஜம் அது மாவீரன் சூப்பரா போடுவாருங்க. அதுல எப்போ ப்ரோ பிஜிஎம் சர்ச்சு போயிட்டு வரும்லங்க, கரெக்டா ரோட்ல கிராஸ் பண்ணி வந்து உள்ள நுழையும் போது வந்து ஆரம்பிச்சு அத சொல்றாரு மாவீரன் ப்ரோ. ஆளுக்கு ஓஎஸ்டி மிஸ்ஸிங். நான் மாவீரன் மாறுறது அவரே மறந்துட்டார விட்டுருவோம். அதேதான் அது போடணும். அர்ஜுன் ரெட்டிக்கு அந்த வனம் போடணும். இதான் மேட்ச். சுகன், நீங்க என்ன மதராசி ஹேங் ஓவர்ல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். மதராசி பிஜிஎம் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல ப்ரோ, அது என்னன்னா மதராசி பிஜிஎம் மைண்ட்ல இருக்க என்னமோ இருக்கு. ஆமாண்ணா, ருக்கு ஒரு பாட்டு ஒரு வாட்டி சொல்லுங்க. மதராசி பிஜிஎம் சொல்லுங்க, எனக்கே மறந்து போச்சு. சொல்லுங்க. அது பயங்கரமா இருக்கு. சரி பிரகாஷ் ப்ரோ, நான் 2 விஷயம் ஆஃப் த டாபிக். ஒண்ணு உங்ககிட்ட என்ன பண்றேன், ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. கேக்குறது இல்ல தெரியும், ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு. டிமாண்ட் ஸ்லேயர் பாத்துட்டேன் ஃபுல்லாவே. சீசன் எபிசோட்ஸும் பாத்துட்டேன், படமும் வந்து நான் பாத்துட்டேன். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் 2 பேருக்கு தான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கும் பிரதீப் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்க 2 பேருக்கு தான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலா ஒவ்வொரு சீசனுக்கும் அப்படியே இதை விட இது பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபைனலி படம் வந்து என்னன்னா பிளாஸ்டா இருந்தது. இன்ஃபினிட்டி காஸ்ட்ல அது வரைக்கும் இவங்க தான் பெஸ்ட், இவன் தான் செம்மையா இருக்கான், இவன் தான் மாஸ் காட்டுறான், இவன் ஒரு மாதிரி பண்ணா இருந்தாலும் மாசா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்ஃபினிட்டி காஸ்ட்ல ஒருத்தன் பண்ணான். சரியான சம்பவம் பண்ணான். 2 கையும் 2 காலும் இல்லைனாலும் இந்த காலி பொழைச்சு பண்ற மாதிரி பர்ஃபெக்டான டைலாக் வந்து ஆகாஷாவுக்கு. ஸோ சரியான மாசா இருந்தான் ப்ரோ. அந்த கேரக்டரும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸும் பயங்கர மாசா இருந்தது. படமாவே சூப்பரா பிடிச்சிருந்தது. நான் என்ன நினைச்சேன், சரி இந்த சீசன்லயே வந்து என்னன்னா முடிச்சு விட்டுருவானுன்னு பார்த்தா இன்னும் அடுத்து வெயிட் பண்ண போல இருக்கு. அடுத்த ஒரு படம் வரும் போல இருக்கு. அடுத்த படம் வந்துச்சுன்னா பிரகாஷ் ப்ரோ திருச்சியில இருந்தேன்னா உங்களோட பாக்குறேன். இல்லன்னா எப்படியாவது இந்த படத்தை நல்லா பார்த்து இதுல ஊறி போனவங்களோட படம் பார்த்தா இன்னும் வைபா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நானும் பாத்துருவேன், பாப்போம். இது தியேட்டர்ல பாத்தீங்களா சுவன் ப்ரோ? இல்லப்பா, தியேட்டர்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அமையல. இருந்த ஒரே ஒரு ஷோ தான். அந்த ஒரு ஷோவும் நான் இருக்கிற இடத்துல இருந்து கடல் தூரமா தாண்டி இருக்கு. நான் தாம்பரத்துல இருக்கேன், அண்ணா நகர்ல ஒரு ஷோ போட்டிருக்கான். அதுவும் மத்தியானம் 12 மணிக்கு போட்டிருக்கான். எப்படி பார்க்க முடியும்? நீங்க தியேட்டர்ல தான் பாத்துருக்கணும். ஆகாஷா என்ட்ரி இருக்கும். நீங்க ஒரு வில்லனுக்கான என்ட்ரிங்கிறது, அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு வில்லனுக்கான என்ட்ரிங்கிறத இவ்வளவு மாசா இவ்வளவு சூப்பரா கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்திருக்கும். ஒரு மிரட்டல், நான் வரப்போறான்டாங்கிறப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப தியேட்டர்ல பாக்க கரெக்ட் தான் பிரகாஷ் ப்ரோ. ஆனா ஷோ டைம் சுத்தமா செட் ஆகல பிரகாஷ் ப்ரோ. மோஸ்ட்லி எல்லாம் 12 மணிக்கு ஒர்க் டைம்ல தான் இருக்கு. நான் அதை விட்டுட்டு போற மாதிரியே இருக்கு. இத்தனைக்கும் நான் உங்களை மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் பாத்துருந்தா கூட வந்து என்னன்னா, நான் செக் பண்றப்ப நீங்களாம் பாத்துருக்கலாம்ல. அது ஓகே தான், பட் ஆனா கியூரியாசிட்டி தாங்க முடியல. இப்ப பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டு ரிவ்யூ போட்டார்ல, அன்னைக்கெல்லாம் நான் ஷோ டைம் போய் செக் பண்ணேன். அப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு 5-6 ஷோ இருந்துச்சு.
நான் சீரியஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்து என்னன்னா சரி படம் வந்து என்னன்னா எங்க ஓடுதுன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு ஷோ தான் ஓடுது, அதுவும் அண்ணா நகர் விஆர் மால்ல ஓடின்னு இருக்கு. நான் எப்படி என் ஒர்க்கை 12 மணிக்கு விட்டுட்டு போறது, அதுவும் மத்தியானம் மிட் டைம்ல. சனி ஞாயிறு காலையில நீங்க உதவி பர்மிஷன் சொல்லிடலாம். செய்யலாம்ல, வாய்ப்பு இல்லையா? புரியல. சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே ட்ரை பண்ணலாமே, கஷ்டமா? சாட்டர்டே சண்டே அடுத்த கமிட்மெண்ட் இருக்கு, நான் என்ன ஜி பண்றது? ஜி நீங்க காந்தாரா பிரைம்ல வந்ததுல இருந்து சரியில்லை ஜி. நீங்க உட்கார்ந்து டெய்லி ஒரு 50 ரீவாட்ச போட்டுருந்தா ப்ரோ அவர் ரீவாட்சே போட மாட்டாரு, அதெல்லாம் உங்களுக்கு புரியல. அப்படிலாம் இல்ல, ரீவாட்ச் எல்லாம் போட்டேன் தம்பி, ரீவாட்ச் எல்லாம் போட்டேன். ஒன்னே ஒண்ணு சொன்னா திட்ட மாட்டீங்களா? கழுத்து திருப்புறது எவ்வளவு அப்படி ஆட்டோமேட்டிக்கா இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, அது இல்ல, சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க சுகன் ப்ரோ. உங்ககிட்ட பேசுறதா இல்ல என்ன அனாலிட்டிக்ஸ் நினைக்குதுன்னு தெரியல, நீங்க பேசிட்டே இருந்தீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன், அந்த கழுத்தை திருப்புறது இமேஜ் போட்டிருக்காங்க எவனோ. எப்பா புடுறா டேய், பழுத்தானு இல்ல கமலோட ஃபேக் ஐடியா இருக்கும், வேற எதுவும் கிடையாது. சரி, லேசா கண்ணை செஞ்சு முடிச்சு பார்த்தா மசாலா மேல ஏதோ போட்டுருக்கீங்க, என்ன பேசுறீங்க? மசாலா விஷால் உள்ள வந்த உடனே ஆதி சொன்னாரு ஜனநாயகன் வச்சுட்டு எப்படி இதை பேசுவீங்க. அப்ப சொல்லும் போது தூக்கிட்டு வீக்கெண்ட் மசாலான்னு மாத்திட்டேன். ஆனா இவரு எல்லாரும் பேச மாட்டீங்க, அப்ப டாபிக் மாத்திட்டு அவரு வேற இந்த படம் பாத்துருக்கீங்கன்னா போயிட்டு டாபிக். நான் சுகுமார் இருந்தாருன்னா வெயிட் பண்ணேன், ஏன்னா அவர் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. போன் பண்ணி தான் விசாரிச்சாரு இன்னைக்கு. போன் பண்ணி நீங்க இந்த பேசுறோம்ல கன்ஃபார்ம் தானே, நான் வந்துடலாம்ல, சீக்கிரம் வந்துடலாம்லாரு. வந்துட்டு போயிட்டாரு. நீங்க வரதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. உங்ககிட்ட கேட்ட மாதிரி பரணி ப்ரோட்ட கேட்க வேண்டியது. பரணி ப்ரோ தலவாரான்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? நல்லா இருக்கும். பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். உங்க ப்ரொஃபைல் ஆனா ட்வீட்டை காணோம், நான் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏங்க அவர் ஒன்லி தியேட்ரிக்கல் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுவாரு. he has a different system. அப்படிலாம் விஷால் நீங்க தானங்க சொன்னீங்க அது இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் ட்ராக் பண்ணுவீங்க. எதுக்காக கேட்டனா அந்த ஹீரோ உங்கள மாதிரியே இருக்காரு பரணி ப்ரோ, மேனரிசம் பிஹேவியர் பேசுறதெல்லாம். எனக்கு ரோமாஞ்சம் பாக்குறப்ப ஃபீல் ஆச்சு, இவர் சிரிச்சா இப்படிதானே சிரிப்பாரு அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தோட இது பார்க்கல, போஸ்டர் தான் பார்த்தேன். இவர் என்ன நம்ம பரணி? நானும் இன்னும் அந்த படம் பார்க்கல பரணி ப்ரோ, நான் 1-2 கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். என்னடா இது யாரோ ஒருத்தர் ஆமா ஒரு ப்ரொஃபைல்ல அநியாயம் பண்றீங்க. சொன்ன நான் ஏன்ட்ட கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். மனசாட்சி வேணுமாங்க, அதுவும் அந்த ரோமாஞ்ச படத்துல அவர் சிரிக்கிற நான் அந்த அடிமை. அந்த காலம் வந்து நேரத்து மேபி நீங்க சொல்றது கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, அந்த படத்துல மேபி சிமிலர் தெரியல. ஆனா நீங்க தலவார படத்தோட ஒரு சில கிளிப்பிங்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க. தலவாரெல்லாம் அவர் மூஞ்சில சரி இருக்காதே சுகன் ப்ரோ. ஏங்க அப்படி நான் இங்க பாருங்க, நான் லுக் வைஸ் சொல்லல, மேனரிசம் சொல்றேன். செஞ்சு நீ பண்றது இருக்கு தெரியுமா கமல்? ஓகே ஓகே. இல்ல அவர் லுக் வைஸ் சொன்னாரு, எங்கால ருக்கு வைஸ் காயில வந்துச்சு. அப்படிதானே நம்ம கேக்குது. விஷால் ப்ரோ இந்த சிவா படம் எப்படி இருக்கும் விஷால் ப்ரோ? சிறுத்தை சிவா யார சொல்றீங்க? ஏங்க சிவாங்க நாகார்ஜுன படம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? ஏங்க எப்படி இருக்கும், நம்ம ஊர் தளபதி எப்படி இருக்கும்? இல்ல கமல், அங்க எப்படி நான் சொல்லிடுறேன், அந்த படம் பார்த்துதான் பல பேர் நடிக்கணும்னு வந்தது, டைரக்ட் பண்ணணும்னு வந்தது. இங்க மணிரத்னம் மாதிரி அந்த டைம்ல அவர் படம் வேற ஆர்ஜிவிக்கு, அது வந்துட்டு ஒரு பெரிய சென்சேஷன் கிரியேட் பண்ண படம். தமிழ்நாட்டிலயுமே நல்லா போச்சுன்னு சொன்னாங்க. உதயம்ன்ற டைட்டில் வந்துச்சு, யூடியூப்ல இருந்துச்சு, நான் பாக்குறப்ப. இப்ப இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. அது வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு எங்க அப்பா சொன்னதே சொல்லிடுறேன். எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம்ல அந்த படம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப உரியடி இருக்குல்ல, உரியடி படமும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு உரியடியோட ஆக்ஷன் சீன்லாம் இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் அது சிவா தாண்டா ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க அந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவும் தெலுங்கு சினிமாலையும் ஃபைட்டிங் ஸ்டைலே மாறிடுச்சுடா, ஸ்டண்ட்லாம் அந்த படத்துல வர மாதிரியே இருக்கும், பயங்கரமா இருக்குமாங்களா? ஆமா ஆமாண்ணே. அதுக்கப்புறம் தான் பார்த்து ஆரம்பிச்சதே அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுல வேற அந்த ஆளு பார்க்க சூப்பரா இருப்பாங்க. சூப்பரா இருப்பாரு, செம்மையா இருப்பாருங்க. சொல்லுவாங்க அப்ப இவர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரம் அப்படின்ட்டு, அதை பார்த்தா தெரியும். ஆமா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கணும்ல அப்படின்ட்டு பயங்கர மேன்லியா இருப்பாரு. உதயம் அண்ணா இது பிரகாஷ் அண்ணா பாத்துருப்பாரு. அண்ணா உங்களுக்கு பிடிக்கும், பாத்துருக்கீங்களா அந்த படம்? யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நாகார்ஜுனா வந்து ஒரு இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போன படம் அது. இன்னுமே நாகார்ஜுனாக்கு பயங்கரமான ஒரு படம் சொல்லுங்க அப்படின்னா, தெலுங்குல நீ யார்கிட்ட போய் கேட்டா நாகார்ஜுனா ஒரு படம் சிவா தான் சொல்லுவாங்க. தெலுங்குல நீ யார்கிட்ட போய் நாகார்ஜுனா ஒரே ஒரு படம் ஒரு அடையாள படத்துக்கு சொன்னா சிவா தான் சொல்லுவாங்க.
அது ரீரிலீஸ் ஆகுது இங்க. நான் இங்க ரிலீஸ் பண்ணா போய் பார்க்கலாம். இங்க போட நான் மாட்டாங்க. எந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாக்குற ஐடியா பார்க்க மாட்டீங்க அண்ணா. இப்போ ஒண்ணு கேட்ட திட்ட மாட்டீங்களே, அது என்ன இது சொல்லுங்க. படம் வருதா? அட்டகாசம் வராதுங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றாங்க ஸ்கேம்னு. அது இல்ல. இப்ப ஸ்கேமுங்க, நவம்பர் பியூர் 30 ஸ்கேமுங்க. வருதுன்னு ஏதோ. நான் ஒரு படம் ரிலீஸ் ஆனா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு படம் பார்த்தேன்னா வரலாறு ரிலீஸ் ஆனா பார்ப்பேன். அது மட்டும்தான். அதுவும் எப்படின்னா ப்ராப்பரா ரீமாஸ்டர் வெர்ஷன் பண்ணா மட்டும். ஓகேவா? அந்த படம் பண்ணா நான் பார்ப்பேன். கண்டிப்பா பண்ண மாட்டாங்க, நல்லா தெரியும். அந்த படம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி அவர் இல்ல. ரெண்டாவது விஷயம், அவர் ஏற்கனவே பல கடன் பல பிரச்சனை அந்த பத்தி இந்த பத்தி போன படம். அஜித் பல வகையில் அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கே பல பல லட்சம் பல கோடிகள் இழந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு. ஆனா அஜித்துக்கு அந்த படத்துக்கு மேல அக்கறை கிடையாது. ப்ரொடியூசர் ஃபேமிலிக்கு அந்த படத்துக்கு மேல அக்கறை கிடையாது. யாருக்குமே அந்த படத்துக்கு மேல அக்கறை இல்லாத படம் ராஜ் டிவில கையில இருக்கு. ராஜ் டிவி சுத்தமா அவன் படம் அவன் சேனல் மேலே அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் சேனல் உள்ள படங்கள் மேலே அவன் அக்கறை இருக்கும் போது அப்ப யாருமே அக்கறைப்படாத ஒரு சூரிய வந்து சின்ராஸ் மாதிரி எங்கேயோ ஒரு வகையில சின்ராஸுக்கு தேவையான கிடைச்ச மாதிரி இங்க யாராவது கிடைச்சா மட்டும்தான் அந்த படத்துக்கு வரலாறு, ஒரு வரலாறுக்கு ஒரு விடிவு வேலை முறைஞ்சு வரலாறுல வருங்காலத்துல ஏதாச்சும் ஒரு வரலாறு எழுதட்டும். இப்போதைக்கு அது ஒண்ணும் இல்லை. எனக்கு எந்த ரீதிக்கு பாக்குற ஐடியா இல்ல. இல்லண்ணே, அது அவங்க பண்ணலாம்ண்ணே. ஏன்னா அது வந்துட்டு அவரோட நீங்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நான் பல ஃபேன்ஸை பார்த்திருக்கேன். எல்லாருமே ஃபேவரட்னு சொல்லுவாங்க வரலாறு படத்தை. அது ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய இது இருக்கும். அது என்னன்னு தெரியல. டிவி கிட்டயும் ஜெயா டிவி கிட்டயும் நல்ல நல்ல படமா 3-4 மாட்டி இருக்கு ப்ரோ. அதை மட்டும் தலைவா ராஜிட்ட நிறைய இருக்கு தலைவா, பொக்கிஷமா. இல்லங்க, ஜெயா டிவி கையில லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 20 மொத்தமா சேர்ந்தா ராஜ் டிவி கையில அவர் 50க்கு மேல இருக்குங்க. 50-60ன்னு அதுதான் சொல்றேன். கரெக்ட். அதாவது விட்டுருங்க, வேணாம். அது ஜெயா டிவி கையிலாச்சும் சன் டிவி மாதிரியான படங்கள் தான். இப்போ எப்படின்னா அவன்கிட்ட இருக்கிறதுலாம் அந்த ஆரம்பம், வேதாளம், வேலாயுதம் இந்த மாதிரி படம் சன் டிவில போட்டா பயங்கரமா எடுக்குங்கிற மாதிரி படம், அந்த மாதிரி படம். ஆனா மத்த இதெல்லாம் 24 பாருங்க, 24 சன் டிவி இருந்தா அந்த படத்தோட ரீச்சே விசுவாசம் மாதிரி மாஸ் பண்ணிருப்பானுங்க. இல்ல அதான் சொல்றேன், அவங்களுக்கு ஏத்த படம் அதெல்லாம். இவன் எதுக்கு அங்க வாங்கி வச்சிருக்கான்னு தெரியாத அளவுக்கு வாங்கி வச்சிருக்கான். கத்தி முத கொண்டு கத்திலாம் அவன்கிட்ட எதுக்கு இருக்குன்னே தெரியல. எங்க பாகுபலியா அவங்ககிட்ட தாங்க இருக்கு. அவன்கிட்ட பாகுபலி பாத்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. அவன்கிட்டதான் இருக்கு. இல்ல அதாங்க அந்த பீரியட்ல 2011 பீரியட்ல ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. 2011 இருந்து 2021 வரையும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இது 2011 இருந்து 16 வரைக்கும், இந்த 16 வரைக்கும் கரெக்டா எக்ஸாக்டா அந்த ஒரு 5 வருஷம் இருக்குல்ல. அந்த 5 வருஷத்துல எல்லா படங்களுமே ரஜினிக்கு லிங்கா, கமலுக்கு வந்து உத்தம இல்லைன்னு நினைக்கிறேன். உத்தம இல்லைன்னா இல்ல கமலுக்கு ஒரு படம் ஒண்ணு இருக்கும். அந்த படம் சேட்டலைட்ஸ். அப்புறமேட்டு அஜித்துக்கு வந்து வேதாளம், என்ன இருந்தாலும் ஆரம்பம் 3 படம். அங்க விஜய்க்கு வந்து வேலாயுதம், கத்தி, இன்னொரு படம் ஒண்ணு இருக்கும். அதே படம் என்னோட படம் சச்சின். சச்சின் முன்னாடிங்க. இப்ப ரீசன் நான் சொல்றேன் 2011 அப்புறம் அதுல போய் மாட்டிக்கிட்ட படம். அப்புறமேட்டு ஏகப்படும் பல பேர்த்துக்கு இப்படி போய் பல படங்கள் போய் மாட்டிக்கிச்சு. சிவகார்த்தி ரெமோவை போய் உட்காந்துக்கிட்டாங்க. போய் ரெமோ அவங்கள்ட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு. இப்படி எப்படின்னா சன் டிவில இருந்தா இப்ப மக்கள் தொகை இன்னைக்கு வந்து ஒரு தோராயமா மக்கள் தொகை தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி பேர்னு வச்சுங்களேன். அதுல ஒரு 6 கோடி பேர்ல 5 கோடி பேர் டிவி பாக்குறாங்கன்னா அந்த 5 கோடி பேருமே சன் டிவில இருந்தா பாத்துருவாங்க. நீங்க எந்த சேனல் இருந்தாலும் 50 லட்சம் பேர் கூட பார்க்க மாட்டாங்க. எதுக்கு ஓடுதுன்னு அவங்களே தெரியாது, இறங்கி ஓடுறது. அதாவது ஜெயா டிவியாச்சும் ஏதோ ஒரு கட்சிக்காரன் பெருமைக்கு பார்த்தே அவனு சொல்லிட்டு வம்படியா பார்த்துருவான். அப்புறம் விஜய் டிவிக்காரன் ஏதோ நம்ம ஷோ பாக்குறோம், நாடகம் பாக்குறோம், திடீர்னு படத்தோட ப்ரொமோஷன் பார்த்து அப்படியே உட்காந்துருவான். ராஜ் டிவிக்கார பக்கம் ராஜ் டிவி ஓனர் கூட உட்கார மாட்டாரு. அவரு கூட பாக்க ராஜேந்திரன், அவங்க மொத்தம் 3 ஓனர் அவங்க. அது ராஜேந்திரன்லாம் அவருக்கு என்ன கதையிலே தெரியல. உங்க சேனல்ல ஏதாவது பீக்கா இருந்துச்சானே, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமோ இல்ல இதுவோ இருந்துச்சு ஒரு கட்டத்துல வந்து. அப்ப அதாவது சொல்றோம்னா ஒரு 2002 வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜ் டிவி வந்து நல்லாவே இருக்கும். ராஜ் டிவி வந்து விளம்பரம் அதிகமா போட்டாலுமே உங்களுக்கு வந்து படங்கள் வந்து அப்ப ரிலீஸ் ஆன படங்கள் நல்ல நல்ல படங்கள் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க, நல்ல நல்ல படங்கள் போடுவாங்கன்னு. கமலுக்குமே அந்த கோபம் இருந்துச்சு. எப்படின்னா எப்படி சொல்றதுன்னா சன் டிவில வந்து டாப் 10 மூவிஸ் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நல்லா நேர்மையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு படத்துல என்ன பண்ணா அவங்க சேட்டலைட் வாங்குற படங்கள்ல நம்பர் 1 கொடுத்துருவாங்க.
2 அப்படி வாரம் சில ஓடும். படங்கள் வந்து அவங்க அவங்க வாங்காத படங்கள் நம்பர் 1 கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிசினஸ்க்காக இப்ப எல்லாரும் பிசினஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப சன் டிவி ரேட் கொடுக்குறாங்கன்னா ராஜ் டிவி ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்ப ராஜ் டிவி சில படங்கள் போயிடுச்சுன்னா அந்த படம் சுத்தமா தர மாட்டாங்க. அந்த நம்பர் 1 டாப் 5ல கொண்டு வர மாட்டாங்க சன் டிவி. அப்ப ரொம்ப அரசியல் பண்ணுவாங்க. சன் டிவி வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் மோனோபொலி ஆனதுக்கு அப்புறம் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, கமல் வந்து நேரடியாவே அதை வம்பளுக்குங்கிறதுக்காகவே ராஜ் டிவிக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி தெனாலி படத்துல சீன் வச்சிருப்பாரு. அந்த தெனாலி படத்துல ராஜ் டிவியே ஒரு அங்கமா ஒரு கேரக்டராவே அது வந்து அந்த பேட்டி கேட்டு அந்த பேட்டினாலதான் வந்து கமல் இங்க ஏறாமத்துல கட்டாயமா தங்குற மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம மீடியால நம்ம பேர் கெட்டு போயிருமே டாக்டர் பயப்படுற மாதிரி அந்த ராஜ்டிவி சீனை வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு வம்படியாவே சன் டிவி என்ன பண்ணிட்டா அதை கொண்டு வரவே இல்லை. அந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் நம்பர் கொண்டு வரலாம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, தெனாலி பட போஸ்ட்ல கமல் என்ன பண்ணாருன்னா மக்கள் மனசுல நம்பர் 1, ராஜ் டிவில நம்பர் 1, ஜெயா டிவில நம்பர் 1, மத்த அந்த அந்த சமயத்துல அந்த எல்லா டிவி நம்ம போட்டு எல்லாத்தையும் நம்பர் 1, சன் டிவில மட்டும் இல்லையே ஏன்னு சொல்லிட்டு ஒரு இதே போட்டார். அப்ப மக்கள் மனசுக்கு எதிராக நடக்குதா சன் டிவின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆடே போட்டிருந்தார் கமல். அந்த அளவுக்கு தைரியமா அப்ப அவர் மட்டும் தான் குரல் கொடுத்தாரு சன் டிவியோட விஷயத்தை எதிர்த்து. அப்ப சன் டிவி அப்ப நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பிடிச்ச நடிகர் படம், பிடிக்காத நடிகர் படம், அப்புறம் வந்து அவங்க சேட்டலைட் வாங்கின படம், அவங்க சேட்டலைட் வாங்காத படங்கள், இந்த மாதிரி தரம் பிரிச்சு அவங்க போட ஆரம்பிச்சாங்க குறிப்பிட்ட வருஷம். அது வந்து கமலுக்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சு. அதுல ரொம்ப பாதிச்சது அதுல கமல் நேரடியாக பாதிச்சாங்க. பல அது அப்ப சமயத்துலதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ராஜ் டிவி கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சு. அவர் என்னன்னா சன் டிவியை சப்போர்ட் பண்ணி சன் டிவி எதுக்குற மாதிரி ஆப்போசிட் யாருமே இல்லாம போச்சு. அப்ப இன்னமும் ராஜ் டிவி இறங்க ஆரம்பிச்சு. ஏன்னா சன் டிவியோட குவாலிட்டி பயங்கரம். தயாநிதி மாறன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனப்ப சன் டிவியோட குவாலிட்டி இன்னும் பயங்கரமா எகிரிச்சு. அவங்க கலாநிதி மாறனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு. குவாலிட்டி சேட்டலைட் குவாலிட்டி சன் டிவி இன்னமும் பாருங்க. நீங்க சன் டிவில படம் பார்க்கறது தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க ஜெயிலர் போட்டாலும் சரி, யார் படம் போட்டாலும் சரி, நீங்க சன் டிவில பாருங்க. சன் டிவில ஒரு 20 வருஷம் முந்தைய படம் பார்த்தாலும் சூப்பர் குவாலிட்டி இருக்கும். தியேட்டர் குவாலிட்டி மாதிரி இருக்கும். நீங்க ராஜ் டிவிக்கில போய் நேற்று ரிலீஸ் ஆன படத்தை கொண்டு போய் கொடுங்க, ஒரு 1980 நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசம். பில்லாட்டுல சொல்ற மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மள சகிச்சு தின்னுவாங்க. அவ்வளவுதான். இன்னும் இருக்கான்னு சும்மாவது ஓடுமா ஏதாவது இல்ல அப்படியே ஓடுது. சும்மா என்னது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது. 2 ரூபா அரசு கட்டணும். அந்த கேபிள் தந்தா இருக்குல்ல 2 ரூபா. ஆனா உணா வானத்தை போல போட்டுருவானுங்க. இந்த அது காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணிக்கு படம் முடியும். சரி 10-20 இன்னைக்கு முடிச்சுக்கோ. நாளைக்கு சும்மா இருக்க வந்தாருன்னா அந்த டாபிக் பேசுவோம். இல்லைன்னா வீக்கெண்ட் மசாலா டைப் வச்சு வேஸ்டா போகும். ஆமாண்ணே, நாளைக்கு பேசுவாண்ணே. பாய் 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 ப்ரோ பாய்.